இதயம் மற்றும் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் அதிகரித்துக் கொண்டே வருகின்றது. எனவே இவற்றில் இருந்து நம் இதயத்தை நாம் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் இதய நிபுணர் டாக்டர் பிரியா சொக்கலிங்கம் அவர்கள். நம் விடையிலே வாடகைச்சின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. வணக்கம் நேயர்களே. இதய நலத்தில் மனதின் பங்கு என்ன அப்படின்ட்டு ஒரு சமீப காலத்தில் ஒரு நபர் என்னை கேட்டுட்டு இருந்தார். நிறைய பேர் சொல்கிறாங்க மனதை நல்லா பார்த்துக்கணும், மனசை நல்லா பார்த்துக்கிட்டா தான் இதயம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படியா டாக்டர், இது உண்மையா? இதயம் தானாக இயங்கக்கூடிய ஒரு உறுப்பு இல்லையா? இதுக்கு மனதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது அப்படின்ட்டு கேட்டார். ஸோ இதை ஒரு இந்த எபிசோடில் உங்களோடைய பகிர்ந்து கொள்றதுல ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த படத்தில் பாருங்கள், இதய நலத்தில் மனதிற்கு டெஃபினட்டாக ஒரு பங்கு உண்டு, அது ஒரு முக்கியமான பங்கும் உண்டு. இதயம் தானாகவே இயங்கக்கூடிய ஒரு உறுப்பு தான். அதுக்கு மைண்ட்லேருந்து சிக்னல்ஸ், பிரெயின்லேருந்து சிக்னல்ஸ் வர வேண்டியது கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக ஹார்ட்லேயே அந்த ரிதம் நோடுன்னு சொல்லுவோம், சைனஸ் நோடுன்னு, அதுவே ஆட்டோமேட்டிக்காக அந்த சிக்னல்ஸை பாஸ் பண்ணுறதுனால இடைவிடாமல் இதயம் துடித்து கொண்டிருக்கிறது. ஸோ இதயமும் ஒரு தசை தான். உடம்பில் உள்ள மற்ற தசைகள், கைகளில் கால்களில் உள்ள தசைகள் வாலண்ட்ரி மசில்ஸ். நம்ம மூளையிலேருந்து சிக்னல் வந்தால் தான் இந்த தசைகள்லாம் இயங்கும். ஆனால் இதயத்தில் அப்புறம் மற்ற உறுப்புகளிலெல்லாம் இருக்கக்கூடிய தசைகள் இன்வாலண்ட்ரி மசில்ஸ். அதற்கு மூளையிலிருந்து டைரெக்டாக சிக்னல்ஸ்லாம் வர வேண்டியதில் தானாக இதயம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. ஆனாலும் மூளை, அதாவது நம் மூளையில் இருக்கக்கூடிய நம் மைண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, மனதிற்கும் இதயத்திற்கும் மிக மிக ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. முக்கியமாக நீங்கள் எல்லாமே உணர்ந்திருப்பீங்க, இப்போ இதயம் துடிப்பு அதிகமாகிறதுக்கும் மைண்டுடைய ஆக்டிவிட்டி ஒரு காரணமாக இருக்குது. ஸோ பயங்கரமாக ஒரு பதட்ட நிலையில் இருக்கும். ஒரு தேர்வுக்கு போகிறோம், இல்லை ஒரு முக்கியமான ஒரு அலுவலகத்தில் ஒரு மீட்டிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான தருணங்களில் நம்மை அறியாமலேயே நம்மளுடைய ஹார்ட் ரேட், அதாவது ஒரு நிமிஷத்துக்கு நம்ம இதயம் துடிக்கக்கூடிய தன்மை அதிகமாகி விடுகிறது. ஒரு 70 தடவை தான் துடித்து கொண்டிருக்கும் நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கும்பொழுது. ஆனால் திடீர்னு படபடப்பு ஒரு 80, 90, 100. ஸோ இந்த மாதிரி இதய துடிப்பு அதிகரித்து கொண்டே போய்விடும். ஸோ இன்னொரு தருணம் என்ன அப்படின்னு பார்த்தா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. நாம் ஒரு விளையாட்டில் ஈடுபடும் பொழுதோ, வேகமாக ஓடி பஸ்ஸை பிடிக்க போகும்பொழுதோ, ஸோ இந்த மாதிரி தருணங்களையும் நல்லா ஹார்ட் ரேட் அதிகமாகும். இதெல்லாம் ஃபிசியலாஜிக்கல் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் மென்டல் ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கும்பொழுது ஹார்ட் ரேட் அதிகமாகின்றது. அதற்கு மாறாக ஜஸ்ட் ஆப்போசிட் பார்த்திங்கன்னா, ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும், இல்லை எந்த வேலையும் செய்யாமல் படுத்துட்டு இருக்கோம், ரெஸ்ட்டில் இருக்கோம் அப்படின்னா ஹார்ட் ரேட் ஆட்டோமேட்டிக்காக குறைந்து விடும். 70லிருந்து 65, இல்லை 60 கூட ஆக வாய்ப்புண்டு. அதே மாதிரி மனதளவில் நல்ல ஒரு காமாக, இல்லை ஒரு தியானத்தில் இருக்கிறோம், மெடிடேஷன் பண்ணுறவங்க இதை நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. ரொம்ப ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும்பொழுது அந்த ஹார்ட் ரேட் தானாகவே குறைந்து விடும். ஸோ இதெல்லாமே நேச்சுரல் ரெஸ்பான்சஸ் ஆஃப் த ஹார்ட். ஸோ மனதை சாந்தமாக வைத்து கொள்ள வேண்டும். இந்த படத்தில் பாருங்கள், எப்பயுமே மைண்டை காமாக வைத்து கொண்டால் டெஃபினட்டாக நம்ம ஹார்ட் பீட்டும் நல்லா சீராக, ரொம்ப அதிகமாகாமல் நல்ல ஒரு நிமிஷத்திற்கு 60லேருந்து 70க்குள்ளேயே இருக்கும். ஸோ நம்ம டைரெக்டாக நம்ம ஹார்ட் ரேட்டை கண்ட்ரோல் பண்ண முடியலனாலும் நம்ம மைண்டை காமாக வச்சுக்கிறது, நல்ல ஆழ்ந்த மூச்சு எடுத்து விடுவது, டீப் ப்ரீதிங்னு சொல்கிறோம், இதெல்லாம் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஹார்ட் ரேட் குறைந்து விடுகிறது. அடுத்தது என்ன பண்ண வேண்டும்? பிரச்சனைகளை சரியாக கையாள வேண்டும். அது என்ன, ரொம்ப சுலபமாக நான் ஈஸியாக சொல்லிடுறேன். ஆனால் நேயர்கள் எல்லாம் என்ன கேட்பீங்க, பிரச்சனைகள் இருக்குது டாக்டர், 1க்கு 2, 4, 5 இருக்குது பிரச்சனை, எப்படி நான் அதை சுலபமாக கையாள முடியும் அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். ஸோ இதுக்கு தான் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு வெளியே வந்துட முடியாது சுலபமாக. அந்த பிரச்சனைகள் இருக்கும்பொழுது அதை எப்படி கையாள வேண்டும், அதற்கு நாம் எப்படி ரியாக்ட் பண்ணணும். ஸோ இந்த படத்தில் பார்க்குற மாதிரி ஒரு ஹாபீஸ், சில பேருக்கு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறது அவர்களுடைய ஹாபீஸ். சில பேருக்கு அது மியூசிக்காக இருக்கலாம், சிலருக்கு விளையாட்டு இதில் ஈடுபடுறதா, ஸ்போர்ட்ஸில் ஈடுபடுறதா இருக்கலாம்,
ட்ராயிங், பெயிண்டிங். ஸோ டிஃப்ரெண்ட் பீப்புளுக்கு டிஃப்ரெண்ட் ஹாபீஸ் இருக்கும். ஸோ இந்த ஹாபீஸை பின்பற்றுவதே ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெஸ்ஸை குறைத்துவிடும். அதே மாதிரி எக்ஸசைஸ் ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவருங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸோ ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணும்போது அதிக அளவு மனது ஒரு அழுத்தமோ கவலையோ இல்லாமல் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதை தவிர என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலந்து ஆலோசிக்கலாம். நம்மளுக்கு நெருங்கியவர்கள், நண்பர்கள், இல்லை உறவினர்கள், இல்லை நிபுணர்கள் இருக்கிறார்கள் இதற்கென்றே, மனநல நிபுணர்கள், மருத்துவர்கள், இவர்களோடு நீங்கள் கலந்து ஆலோசிக்கும்பொழுது உங்களுடைய அதிகமான ஒரு மன அழுத்தத்தை குறைக்க அவர்கள் கவுன்சிலிங் மூலியமாகவோ இல்லை தேவைப்பட்டால் சில சமயம் மருந்துகளும் கொடுத்து அந்த எக்ஸசிவ் ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ டெஃபினட்டாக நாம் இந்த மாதிரியாக மனதை பார்த்து கொண்டால் நம்மளுடைய இதயமும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறதுல டவுட் இல்லை. இப்போ மீ டைம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்க. மீ டைம் அப்படின்னா நாம் விரும்புவதை செய்யக்கூடிய நேரம். ஸோ அது வந்து ஒரு சுயநலமாக இருக்காரே அந்த மனிதர், அவர்களுக்குன்ற ஒரு மீ டைம்னு ஒன்று வைத்து கொண்டிருக்கிறாரே அப்படிங்கிற ஒரு நோக்கம், கான்செப்ட் எல்லாம் இப்போ கிடையாது. தினமுமே நாம் அனைவருமே ஒரு மீ டைம் அப்படின்னு வைத்துக்கொள்ள வேண்டும். அதில் நம்மளுக்கு விருப்பமான விஷயங்களில் ஈடுபட வேண்டும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த படத்தில் பார்க்குற மாதிரி ரிஃப்ளெக்ட், ரிலாக்ஸ் அண்ட் ரீசார்ஜ். சிந்தனை செய்யுங்கள், அந்த சமயத்தில் சிந்தனை செய்யுங்கள், அமைதி அடைய வேண்டும், அதே மாதிரி புத்துணர்ச்சியும் பெற வேண்டும். இதுதான் மீ டைம். அந்த மீ டைம் ஒருத்தருக்கும் அந்த மீ டைமில் என்ன செய்கிறாங்கங்கிறது வேறுபட்டு தான் இருக்க வேண்டும். ஸோ இப்போது அட்வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கைடன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது இந்த படத்தில் பாருங்கள், எதை பின்பற்றுவது என்று யாருக்குமே தெரியவில்லை. ஸோ ஏகப்பட்ட ரிசோர்ஸஸ் இருக்குது நம்மக்கிட்ட. இப்போ இன்ஃபர்மேஷன் வந்து சோர்ஸஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ரொம்ப அதிகமாக தான் ஆயிடுச்சு. சமூக ஊடகங்கள், சோஷியல் மீடியான்னு சொல்கிறோம், வலைத்தளங்கள், அதாவது இன்டர்நெட், வெப்சைட்ஸ், பத்திரிகைகள், மேகசீன்ஸ், நம் நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள், இவர்கள் எல்லாருமே வேறு விதமாக வேறு ஆங்கிள்ஸ் இல்லை ஒரு அறிவியல் பூர்வமாக இல்லாத விஷயங்கள் அவர்களுக்கே தெரிஞ்சிருக்காது. இல்லை இந்த சமூக ஊடகங்களே இப்போ நிறைய மெசேஜஸ் வந்துட்டு இருக்குது. இப்போ அதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோன்னா ஒன்று அது தீங்கு விளைவிக்கலாம், அதற்கு எதுக்குமே ஒரு சயின்டிஃபிக் பேசிஸ் இல்லாமல் தான் இருக்குது. ஸோ தேர்ச்சி பெற்ற நிபுணர்களிடமும் நம்பக்கூடிய மருத்துவர்களிடமும் சென்று சரியான கைடன்ஸை நாம் பெற வேண்டும். முக்கியமாக பகுத்தறிவு, நாம் எல்லோருமே அந்த பகுத்தறிவு அப்படிங்கிறத யூஸ் பண்ண வேணும். ஏன்னா இப்போ வர இன்ஃபர்மேஷனில் எது நல்லது, எது கெட்டது, எது ட்ரூத், எது ஃபால்ஸ், அதாவது எது உண்மையான தகவல், எது ஒரு பரபரப்பை ஜஸ்ட் உண்டு பண்ணுறதுக்காக வரக்கூடிய ஒரு தகவல் அப்படிங்கிறது ஒரு பகுத்து அறிந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதை நாம் உபயோகிக்க வேண்டிய விஷயங்களை நாம் பின்பற்றணும். இதற்கு நாம் கரெக்டான கைடன்ஸை எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து அனைவருமே இந்த காலகட்டத்தில் இன்டர்நெட் வேர்ல்டு ஆகிடுச்சு, எல்லாமே சோஷியல் மீடியாவாக ஆகிடுச்சு. ஸோ இந்த ஒரு கருத்தை நான் ஷேர் பண்ணணும்னு விரும்பினேன். தேங்க்யூ. சமூகம் என்பது நன்மைகளையும் தீமைகளையும் உள்ளடக்கியவை. இவற்றில் இருக்கும் நன்மைகள் எவை, தீமைகள் எவை என்று நாம் கற்றுக்கொண்டு வாழ்வது மிகவும் சிறந்தது என்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடியலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இளைஞர்கள் தான் இந்த நாட்டினுடைய எதிர்காலம். இளைஞர்களுக்கு சமூக பொறுப்புணர்வு இருக்க வேண்டும், மக்களுடைய உரிமைகளுக்காக இளைஞர்கள் போராட வேண்டும் என்று நாம் வாய்க்கு வாய் பேசுகிறோம். இன்னும் சொல்லப்போனால் சமூக பொறுப்புணர்வுள்ள இளைஞர்கள் தான் இந்த நாட்டில் மாற்றத்தை கொண்டு வரக்கூடியவர்கள் என்பதிலும் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இதுவரைக்கும் இந்த நாட்டில் நடந்த பல மாற்றங்கள் என்பது இளைஞர்களினுடைய எழுச்சியின் வழியாகவும் போராட்டங்களின் வழியாகவும் தான் நடந்திருக்கின்றன என்பதை வரலாறு நமக்கு தொடர்ந்து சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இளைஞர்களுடைய அரசியல் உணர்வு, சமூக உணர்வுக்கு இங்கே என்ன இடம் இருக்கிறது, அல்லது ஒரு அரசு அதை எப்படி கையாள்கிறது என்பதை பற்றி நாம் சிந்திக்காமல் இருக்க முடியாது. பொதுவாக மக்கள் பிரச்சனைகளுக்காக அல்லது ஒரு மாநிலத்தினுடைய ஒரு அடிப்படையான பிரச்சனைகளுக்காக இளைஞர்கள் குரல் கொடுக்க முன்வருவது என்பது இப்பொழுதெல்லாம் மிகவும் குறைந்து போய்விட்டது. ஆயினும் கூட
அந்த சூழலிலும் ஆங்காங்கே மாணவர்களுடைய இளைஞர்களுடைய பங்கேற்பு என்பது மக்கள் போராட்டங்களில் அதிகரித்து வருவதை நாம் பார்க்கிறோம். ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் பெருமளவிற்கான இளைஞர்கள் பங்கேற்று இந்தியாவையே திரும்பி பார்க்க செய்தார்கள், ஏன் உலகத்தையே தமிழகத்தை நோக்கி திரும்பி பார்க்க செய்தார்கள் என்பதை நாம் கண்டோம். அதற்கு பின்னால் பல்வேறு விதமான போராட்டங்களில் இளைஞர்களுடைய பங்கு என்பது தொடர்ந்து அதிகரித்து வருவதை நாம் பார்க்கிறோம். இதை கண்டு அரசு அஞ்சுகிறது. இளைஞர்களை இதற்குள் பங்கேற்க விடாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக அச்சுறுத்தும் பல நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறது. அப்படிப்பட்ட ஒரு செயல்பாடு தான் சமீபத்தில் வளர்மதி என்கிற மாணவி குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாகும். இது உண்மையிலேயே எவரையும் கொதிக்க செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அநீதி என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்று கேட்டால் இந்த மாணவி செய்த குற்றம் என்ன? நீடாமங்கலத்தில் அங்கே மீத்தேன் வாயை எடுப்பதற்காக மத்திய அரசு நிறுவனம் அங்கு போய் துளையிட்டு ஆய்வுகள் செய்தபோது அது நிலத்தடி நீரை பாதிக்கும், வேளாண்மையை பாதிக்கும் என்கிற அடிப்படையில் மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த போராடக்கூடிய மக்களுக்கு பல்வேறு விதமான அரசியல் கட்சி தலைவர்களும் கூட போய் ஆதரவளிக்கிறார்கள். ஊடகங்களில் இதை பற்றி விரிவாக இந்த ப்ராஜெக்ட் வந்தால் அது எவ்வளோ பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று கட்டுரைகள் வெளிவருகின்றன. தொலைக்காட்சிகளில் பெரிய அளவிற்கு விவாதங்கள் நடக்கின்றன. அப்படி இருக்கிற போது அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு மாணவி அவர் ஒரு துண்டு பிரசுரம் கொடுக்கிறார் இந்த திட்டத்தினால் மக்களுக்கு ஏற்படக்கூடிய அபாயங்களை பற்றி. அந்த துண்டு பிரசுரம் கொடுத்ததற்காக அவரை நக்சலைட் என்று முத்திரை குத்தி, பயங்கரவாதி என்று முத்திரை குத்தி இன்றைக்கு குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த மாநிலத்தை ஆளக்கூடிய அரசு அடைத்து வைத்திருக்கிறது. இதற்கு முன்பே அவர் கைது செய்யப்பட்டு திருச்சி சிறையில் பல்வேறு விதமான சித்திரவதைகளுக்கு ஆளானார் என்று செய்திகள் வெளியாயின. பிறகு அந்த மாணவியை வெளியே விடக்கூடாது என்பதற்காக இப்பொழுது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதை எதிர்த்து இன்றைக்கு தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயல் தலைவர் அவர்கள் சட்டசபையில் மிக கடுமையான பிரச்சனையை எழுப்பினார். இப்படி ஜனநாயக உரிமைகள் ஒரு மாநிலத்தில் பறிக்கப்படும் என்று சொன்னால் இளைஞர்களுடைய போராடுகிற உரிமை, மக்களுடைய உரிமைகள் என்பது இவ்வளவு மிருகத்தனமாக அடக்கி ஒடுக்கப்படும் என்று சொன்னால் எப்படி உரிமைகளுக்கான குரல்கள் ஒலிக்க முடியும்? அந்த குரல்களை அழித்து ஒழிப்பதுதான் இந்த அரசினுடைய முக்கியமான வேலையாக இருக்கிறது. இன்னொன்று, மத்திய அரசுக்கு எதிராக போராடக்கூடியவர்கள் அனைவரையுமே இவ்வாறு இந்த அரசு நடத்துவதனுடைய நோக்கம் என்ன என்கிற ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. ஜல்லிக்கட்டு போராட்டத்திலும் இதுதான் நடந்தது. ஜல்லிக்கட்டு போராட்டத்தை முதலில் தமிழக அரசே அனுமதிக்கிறது. ஆனால் மத்திய அரசிற்கு எதிரான கோஷங்கள், முக்கியமாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர் இந்த ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் தமிழர்களுக்காக எதுவுமே செய்யவில்லை என்கிற அடிப்படையில் அவருக்கு எதிரான விமர்சனங்களை அன்றைக்கு அந்த மெரினாவில் கூடிய இளைஞர்கள் முன்வைத்தார்கள் என்பதற்காக, அவருக்கு எதிரான கோஷங்களை முன்வைத்தார்கள் என்பதற்காக அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் மிக மிருகத்தனமான முறையில் அடக்கி ஒடுக்கப்பட்டது. அப்படி என்று சொன்னால் மத்திய அரசினுடைய ஒரு அடியாளாக மாநில அரசு செயல்படுகிறதா? மத்திய அரசை மகிழ்விக்கும் காரியங்களில் ஈடுபடுவது ஒன்றுதான் இந்த மாநில அரசினுடைய வேலையா? மத்திய அரசிற்காக போராடுகிறவர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டம் அல்லது அவர்களை மிகவும் வன்முறையை ஏவி அவர்களை தாக்கி கலைப்பது என்றெல்லாம் செய்வதன் மூலமாக மத்திய அரசினுடைய நல்லெண்ண பட்டியலில் தாங்கள் இடம் பிடித்து விடலாம், அதன் மூலமாக தங்கள் மீது இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகளிலிருந்து எப்படியாவது தப்பித்து கொண்டு விடலாம் என்று இந்த அரசு நினைக்கிறது என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. அப்படி பார்க்கிற போது இன்றைக்கு இந்த வளர்மதி என்கிற இந்த மாணவியை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்திருப்பதற்கு எதிராக தமிழகம் இன்று கிளர்ந்தெழ வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இது இளைஞர்களுடைய பிரச்சனை, மாணவர்களுடைய பிரச்சனை மட்டுமல்ல, அடிப்படை ஜனநாயகத்திற்கான ஒரு பிரச்சனை. அப்படி பார்க்கிற போது எத்தனையோ சில போராட்டங்கள் கேளிக்கையாக நடைபெறுகின்றன அல்லது கோலாகலமாக நடைபெறுகின்றன, அரசினுடைய ஆதரவுடன் நடைபெறுகின்றன. ஆனால் அரசினுடைய இந்த ஒடுக்குமுறையை எதிர்த்து நிற்கக்கூடிய இந்த மாணவிக்கு தமிழகம் 1-2 பாதுகாப்பளிப்பது மட்டுமல்ல, அவரை மீட்பது மட்டுமல்ல, இதுபோன்ற சட்டவிரோத கைதிகளின் மீது நீதிமன்றங்கள் கடுமையான பரிசீலனையை மேற்கொள்ள வேண்டும். யாரை வேண்டுமானாலும் பயங்கரவாதி என்று சொல்வது, யாரை வேண்டுமானாலும் நக்சலைட் என்று அழைப்பது, ஜனநாயகத்திற்காக போராடக்கூடியவர்கள் எல்லோரையுமே இந்த ஒரு லேபிள் அதற்குள் கொண்டு வந்து விட்டால் அவர்கள் மீது எந்த வழக்கு பிரிவையும் பயன்படுத்தலாம் என்று நம்புவது என்பது ஒரு அராஜக ஆட்சியினுடைய, ஒரு சட்டவிரோத ஆட்சியினுடைய வழிமுறையாக இருக்கிறது. இதற்கு எதிரான குரல்கள் தமிழகத்தில் உரத்து ஒலிக்காவிட்டால்
ஒன்று திரண்டு ஒழிக்காவிட்டால் யாருமே பேச முடியாது, யாருமே குரல் கொடுக்க முடியாது, எழுத முடியாது. எப்போது எந்த நேரத்தில் தங்கள் மீது எந்த கருப்பு சட்டம் பாயுமோ என்று மக்கள் அஞ்சி நடுநடுங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்பதை கணக்கில் கொண்டு ஒரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி இந்தியாவில் நிலவுகிறது என்பதை நாம் நினைவில் கொண்டு இந்த அறிவிக்கப்படாத எமர்ஜென்சிக்கு எதிரான நம்முடைய குரல்களை உயர்த்த வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை படைத்தவர்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ள போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் வேளாண் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர் திரு R.K. செல்வமணி. ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலரா, வேளாண் ஆர்வலரா, இன்னைக்கு இருக்கிற சுற்றுச்சூழல் எந்த அளவுக்கு மாசுபட்டிருக்கு, இதுக்கு யாரு காரணம், இதுலேருந்து ஒரு மாற்றம் வரணும் போது நம்ம என்ன பண்ணணும், விவசாயம் அப்படிங்கிற ஒரு தொழிலை இன்னும் மேன்மைப்படுத்தணும்னா அரசாங்கத்திட்ட இவங்க கிட்ட இருக்கிற எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு, இப்படி பல விஷயங்களை நாம் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு வேளாண் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர் அப்படிங்கிற முறையில் முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். வணக்கம். ஒரு வேளாண்மை நம்ம சொல்லும் போதே இன்னைக்கு விவசாயம் ரொம்ப நலிவுற்ற நிலைக்கு போயிருக்கு. விவசாயியோட வாழ்க்கை தரம் உயரணும்னா அவங்க வேற ஒரு மாற்று தொழிலை தேடி போகணும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டதை பார்க்குறோம். நீங்களே கூட இப்போ பேசும்போது சொன்னீங்க, உற்பத்தி பண்ணுற பொருட்களுக்கு அதுக்கு தகுந்த விலை கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றீங்க. இதில் மாற்றங்கள்லாம் வரணும் அப்படின்னு சொல்லும் போது அதுலேயும் சில பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்றீங்க. விவசாயம் அப்படிங்கிறது என்ன, இது சரியான முறையில் நம்ம செய்யணும் அப்படின்னா விவசாயி தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம். அதிலிருந்து உற்பத்தி ஆகிற பொருட்களை அவங்களுக்கு லாபகரமாக மாற்றிக்கிறதுனா அரசாங்கம் அவங்களுக்கு எவ்வளோ தூரம் உறுதுணையாக இருக்கணும், இன்னைக்கையோட தேவை என்னவா இருக்கு, இதெல்லாம் மதிப்பு கூடுதல் பண்ணி விற்கிறோம் அப்படின்னும் போது சேவை வரியெல்லாம் இப்போ புதுசாக மாற்றினதுனால அதன் மூலமாகவும் விவசாயி பாதிக்கப்படுறாங்க அப்படின்னும் போது இது எல்லாத்துக்குமான ஒரு விழிப்புணர்வு அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய விஷயங்களை எங்கள் நேர்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல வேளாண் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர் அப்படிங்கிற முறையில் நம்மளுடைய சுற்றுச்சூழல் பற்றி முதல்ல பேச ஆரம்பிக்கலாம் சார். இன்னைக்கு ரொம்ப மாசுபட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். இது பற்றின ஒரு அக்கறை தனி மனிதனுக்கு இல்லாமல் இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறதையும் பார்க்குறோம். சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது என்ன, அதை சரியான முறையில் நம்ம வைக்கணும் அப்படின்னும் போது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கவனம் எடுக்கணும்? இப்போ ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளுடைய குடியிருப்பு முறையும் வாழ்க்கை முறையும் ஒரு வித்தியாசமாக பழங்கால நடைமுறையை நம்ம பின்பற்றி வந்தோம். இப்போ தற்காலிக ஒரு வசதிக்காகவும் ஒரு சொகுசு வாழ்க்கைக்காக நாம் இயற்கையே மாற்றி அமைச்சிருக்கிறோம். எப்படின்னு சொல்ல போனாக்க இன்றைக்கி நம்ம அந்த காலங்களில் பார்க்கும்போது கூரை வீடுகளும் ஓட்டு வீடுகளும் சுண்ணாம்பு காரைகளாமான பங்களாக்களும் இருந்துச்சு. பிரிட்டிஷ்காரங்க காலத்தெல்லாம் அரசு பங்களாக்கள், அரசு விருந்தினர் மாளிகைகள், இது மாதிரி முக்கிய பொது இடங்களில் மட்டும் சுண்ணாம்பு காரையாலும் மரத்தாளமான கட்டிடங்கள் கட்டியிருந்தாங்க. இன்றைக்கி அந்த கட்டிடங்கள்லாம் நாம் எப்படி மாற்றிருக்கோம், இப்போ சிமெண்ட் தளங்களாக மாற்றிருக்கோம். இந்த சிமெண்ட் தளங்களாக மாற்றிருக்கும் போது நாம் ஒரு அடுப்பில் வச்சுருக்க ஒரு தோசைக்கல்லில் மேலே போய் எப்படி தணல் தெளிக்குது, அந்த போன்ற ஒரு தணலை நம்ம உருவாக்குறோம். இந்த மாதிரி உருவாக்குறதுனால காற்றில் இருக்கிற ஈரப்பதம் நம்ம காற்றில் இருக்கிற ஈரப்பதம் நமக்கு முழுவதுமாக அழிக்கப்படுகிறது. அதனால் அழிக்கப்படுவதனால் என்ன பண்ணுவோம்னாக்க நம்ம தாவரங்கள் அத்தனையும் காய்ந்து போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி உதாரணத்துக்கு சொல்ல போனாக்க காற்று வெப்பமடைவதனால பூமியில் உள்ள ஈரத்தையும் அது வெப்பமடைய செய்து நிலத்தடி நீர்மட்டத்தை இன்றைக்கி அதில் பாதாளத்துக்கு கொண்டு போயிடுச்சு. முன்னெல்லாம் 3 அடிக்கு நம்ம வீடு கட்டுறதுக்கு குழி தோண்டினாலே தண்ணி ஊறும். இப்போ 300 அடி தோண்டினாலும் தண்ணி கிடைக்கிறது அரிதாக இருக்குது. இன்றைக்கி எங்கள் நிலங்கள்லாம் பார்த்தோம்னாக்க எங்கள் பகுதியில் ஒரு 30 அடி 40 அடிக்கு மேலே கிணறு இருந்தது. 40 அடிங்கிறது விவசாய கிணறாக இருக்கும், 30 அடி 20 அடிங்கிறது வீட்டு தோட்டங்களில் உள்ள கிணறு. அந்த கிணறெல்லாம் இன்றைக்கி வற்றி போச்சு, கிணறுகள் இருந்த தடையுமே இல்லாமல் போயிடுச்சு. இன்றைக்கி அதுக்கு ஆழ்குழாய் கிணறுங்க என்ற போர்வையில் நாம் கிட்டத்தட்ட ஒரு 300 அடியிலேருந்து இன்றைக்கி 600 அடி நம்ம ஆழம் பள்ளம் தோண்டி
அதில் கிட்டத்தட்ட 350 அடியில் கிட்டத்தட்ட வந்து மோட்டார் நிறுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாயிருக்கு. இது எதனால் உருவாகிருக்கு? இது அந்த முன்னைக்கு ஒரு கிணத்துலேருந்து நம்ம எடுத்தோம்னாக்க கையாலையும் ஏற்ற மூலியமாகவும் மாட்டு கவலை மூலியமாகவும் தண்ணி எடுத்தாங்க. அப்போ வந்து போதுமான அளவு தான் மனித சக்தியால் எடுக்க முடிஞ்சுது. இன்றைக்கி மோட்டார் போட்டு உறிஞ்சக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மோட்டார் கூடிய உறிஞ்சிருக்குல கிட்டத்தட்ட வந்து நம்ம 10 ஆண்டுகளுக்கு கவலை மூலியமாக இறைச்சோம்னாக்க 10 மணி நேரத்தில் அந்த தண்ணி எடுத்துரும். இந்த 10 மணி நேரத்தில் எடுக்கும்போது நிலத்தடி நீர் மட்டம் பாதிக்கப்படுவது மட்டுமல்லாமல் சுற்றுச்சூழல் அத்தனையும் பாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இது போதாக்குறைக்கு ஒவ்வொரு வீடுகளும் காங்கிரீட்டு வீடுகளாகவும் ஆஸ்பெஸ்டாஸ் சீட்டுகளாகவும் இரும்பு தகடுகளாலும் அமைக்கப்படுவதால் அதில் ஆகக்கூடிய வெப்பங்கள் அதிகரிக்கிறதோடு இல்லாமல் பூமியில் எங்கே பார்த்தாலும் காங்கிரீட் தளம், தார் ரோடுகள், இப்படி தார் ரோடுகள் அத்தனையும் போடும்போது பூமியில் வந்து நிலத்தடி நீர் வந்து உறிஞ்சறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்தினதுனால முழுவதுமாக பாதிக்கப்பட்டது ஒரு பக்கம் இருக்குது. இன்றைக்கி ஒவ்வொரு வீடுகள்லையும் குளிர்சாதன பெட்டிகள் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். ஒரு 10க்கு 10 ரூமில் ஒரு குளிர்சாதனத்தை நம்ம ஏற்படுத்தணுன்னாக்க கிட்டத்தட்ட அதே மாதிரி 10 மடங்கு காற்றில் உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சினால்தான் இந்த 10க்கு 10 அடி ரூமில் வந்து நம்ம குளிர்சாதனத்தை உருவாக்க முடியும், அந்த குளிரை வந்து நம்ம அனுபவிக்க முடியும். இதுபோல் எத்தனை வீடுகளில் பயன்படுத்துகிறாங்க? இன்றைக்கி அத்தனை நகரப்புறங்கள் இல்லை, கிராமப்புறங்கள் வந்து இது பரவி இருக்குது. இன்றைக்கி கிராமப்புறங்களில் கூரை வீடுகளை பார்ப்பது அரிதாகிடுச்சு. அந்தளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு. விஞ்ஞானம் வளர வளர நாம் வந்து இயற்கையும் அழித்துட்டு வரோங்கிறது இது எல்லாருக்குமே தெரிந்த உண்மையான ஒரு இதை. இன்றைக்கி சாலை போடுறோம் அப்படின்னு, சாலை வந்து இதற்கு முன்னாடி வண்டி பாதையாகவும் குதிரை வண்டிகள் போவதற்காகவும் பாதைகள் உருவாக்கப்பட்டிருந்தது. அந்த பாதைகள் சுற்றியும் நாம் வந்து மரங்கள் இருந்தது நிறையா. இப்போ என்ன பண்ணுவோம்? 4 வழி பாதை, 8 வழி பாதை அப்படின்ட்டு சாலையை அகலப்படுத்தி கொண்டே போயிட்டுருக்கோம். அந்த அகலப்படுத்தி பல கிலோமீட்டர் தூரத்துக்கு பல சதுர கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மரங்களெல்லாம் காடுகள் எல்லாம் அழித்திருக்கோம். அதற்கு பதில் நாம் மரம் நட்டுருக்கோமா? மரம் நடுறோம் என்ற போர்வையில் சில சமூக ஆர்வலர்கள் செய்கிறார்கள். அதை தொடர்ந்து பராமரிப்பதும் கிடையாது. மரம் இன்றைக்கி இத்தனை லட்சம் மரம் நட்டோம், இத்தனை கோடி மரம் நட்டோம், ஒவ்வொரு அமைப்பும் வந்து மரம் நடுறோம்னு சொல்கிறாங்க. எத்தனை அமைப்பு அந்த மரம் நட்டதை வந்து காப்பாற்றிருக்கிறாங்க? ஒரு சில பேர் தான் அதை வந்து பராமரிச்சிட்ருக்காங்க. இது இன்றைக்கி வந்து இருக்கிற சூழ்நிலையில் ஒவ்வொரு வீடுகளிலும் வந்து ஒரு மரம் நட்டால் பத்தாது. ஒவ்வொரு வீட்டில் உள்ள உறுப்பினர்கள் ஒவ்வொரு உறுப்பினரும் 100 மரம் நடணும். இன்றைக்கி உதாரணத்துக்கு சொல்ல போனீங்கன்னாக்க நான் இன்றைக்கி 20,000 மரங்கள் ஒரு 9 ஆண்டுகளில் நட்டு பராமரிச்சுட்டு வரேன். என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 ஏக்கர் பரப்பில் வெறும் மரங்கள் தான் நட்டுருக்கேன். இப்போ எங்கள் பகுதியில் பார்த்திங்கன்னா மழை பெய்யும். அப்போ மழை பெய்யும்போது என் நிலத்தை சுற்றி இயற்கையாகவே இந்த மழை அதிகமாக இருக்கும். இதை போன ஆண்டு ஆகஸ்ட்லேருந்து 1 மாதம் தொடர்ந்து டெய்லி 1 மாதம் வந்து மழை பெய்யறதை நாங்கள் பார்த்துருக்கோம். இது வந்து அந்த பகுதியில் மழை பெய்திருக்க ஏன் இங்கே வந்து வானிலை ஆராய்ச்சி மையம் வந்து அது தகவலை தெரிவிக்கலாம்னு சொல்லலாம். வானிலை ஆராய்ச்சி மையங்களிலிருந்து அளக்கக்கூடிய அந்த மழை மானிகள் வந்து தாலுக்கா அலுவலகங்களும் கோட்ட அலுவலகங்களும் பொதுப்பணித்துறை அலுவலகம் மட்டும்தான் இருக்குது. அந்த அலுவலகங்கள் இருக்கக்கூடிய தூரங்கள் பார்த்திங்கனாக்க கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும். இந்த பகுதியில் மழை தெரியாது. கண்டிப்பாக எங்கள் பகுதியில் வந்து இதுபோல் ஒரு மழை அதிகமாக உள்ள மரங்கள் அதிகமாக உள்ள பகுதியில் இந்த மழை மானிகள் இது பண்ணால் இந்த உண்மையை நாம் வந்து உலகுக்கு தெரியப்படுத்தலாம் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. இனி வருங்காலங்களில் கட்டிடம் கட்டுங்க, வசதிகள் அனுபவிங்க, அதுக்கு தகுந்த மாற்று வழியும் சுற்றுச்சூழல் பாதிக்காத அளவும் விவசாயம் பாதிக்காத அளவையும் அதுக்கு மாற்று வழி ஏற்படுத்துங்க. ஒவ்வொரு கட்டிடத்தின் கூரைகளும் அதாவது ஏற்கனவே இருந்த கூரை வீடுகள் போன்ற ஒரு விழல் போட்டு அமைத்து கீற்று கொட்டகையில் விழல் போட்டு அமைத்தால் வெப்பம் வந்து வெளியேறுவதை தடுக்க முடியும். ஓடு பதிங்க, அல்லது அதாவது என்ன சொல்லுவோம், சுண்ணாம்பு நீரால் ஆன மண்பூச்சிகள் பண்ணுங்க. இந்த மண்பூச்சிகள்லாம் பண்ணும்போது வெப்பத்தை நாம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். குளிர்சாதன பெட்டிகள் வந்து எந்த பகுதியில் தேவையோ அந்த பகுதியில் மட்டும். இன்றைக்கி நான் சென்னையில் வரேங்க. சென்னையில் உள்ளுக்கு வரும்போது எல்லா ஹோட்டல்லையும் வந்து குளிர்சாதனம், இன்றைக்கி ஒரு ஹோட்டலில் வந்து குளிர்சாதனம் இயங்கலை. குளிர்சாதன வசதி வந்து இயங்காதனால அங்கே வந்து நம்ம அடுப்பில் உட்காந்தா எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு அனுபவத்தை நம்ம வந்து சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இதை தவிர்க்கணும் என்றால் அந்த காலத்து கூரை வீட்டில் தான் எல்லாம் தங்கியிருந்தாங்க. ஏசியில் இருந்தபோது ஒரு உணர்வை வந்து ஏற்படுத்திச்சது. அன்றைக்கி சாணி போட்டு மொழியிருந்தாங்க. ஒவ்வொரு வீடுகளும் தரையிலும் வந்து சிமெண்டே கிடையாது, சாணி போட்டு மொழியிருந்தாங்க. அந்த வசதிகள் வந்து மண்ணாலான சோற்றிலேருந்து குளுமைத்தன்மை அதிகரிச்சுது. பழைய கால கோயில்களை பாருங்கள். பழைய கால கோயில்களை இன்றும் நுழைந்தோம் என்றால் வெயில் காலங்களில் குளு என்றும் மழை காலங்களில் கதகத என்றும் இருக்கும். அதுக்கு காரணம் என்ன? அந்த கட்டிடத்தினுடைய அமைப்பு. அந்த கட்டிடம் இயற்கையாக கிடைக்கக்கூடிய மரங்களையும் அந்த கருங்கல்களையும் பயன்படுத்துவதனால தான் இந்த ஒரு வசதியை வந்து
நம்ம சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாமல் அனுபவிக்க முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக சார். சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கவனத்தில் எடுத்து பார்க்க வேண்டிய விஷயம். நம்ம அதிலிருந்து ரொம்ப தொலைவு வந்துட்டோம் அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய மாற்றம் இப்போ தேவைப்படுது. 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஒரு நிலையை இப்போ கொண்டு வர முடியலனாலும் அதற்கான ஒரு மாற்ற நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த மரம் நடுதல் அப்படின்ற ஒரு விஷயம், இயற்கையோட நம்ம ஒத்து வாழணுன்றது இப்போ எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறத பார்க்குறோம். நிறைய பேர் மரம் நடணும் அப்படிங்கிறத வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. நிறைய அமைப்புகள் இதை வெளியில எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க ஆனா அந்த மரங்கள் எல்லாம் உண்மையிலேயே வளர்ற வரைக்கும் எந்த அளவுக்கு பராமரிப்பு இல்லை அப்படின்னு சொல்றீங்க. இதை வந்து நம்ம சரிப்படுத்தணும், கொண்டு போய் சேர்க்கணும்னா என்ன பண்ணணும்? இல்லை, ஒரு மரம் வந்து அது வேர் பிடிச்சி நடணும். அதாவது மரங்கள் வந்து 2-3 வகையில் வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணலாம். ஒன்று, மரக்கிளைகளை வெட்டி வைத்து உற்பத்தி பண்ணலாம், விதைகள் மூலம் உற்பத்தி பண்ணலாம். அந்த விதைகளை போட்டு நாற்றை வந்து வளர வச்சு ஏற்பிடிக்க வைத்து அதுக்கப்புறம் வந்து நம்ம நிலத்தில் கொண்டு போய்க்கலாம். நம்ம என்ன மாதிரி மரங்களை நடுறோம், அந்த மரங்களுடைய ஆயுள் தன்மை எப்படி, அதை எப்படி நம்ம பராமரிக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த மரங்களை நம்ம நடணும். இப்போ நம்ம வனத்துறைகள்லாம் நிறைய வந்து மரங்கள் கொடுக்குறாங்க. அந்த மரங்கள் மூலியமாக நடுறாங்க. அந்த மரங்கள் இப்போ குறைந்தபட்சம் ஒரு 90 நாள் பராமரிக்கணும். ஒரு 90 நாள் பராமரிச்சாதான் அந்த மரங்கள் வந்து இயற்கையாக வந்து நம்ம பாக்கெட்டில் வைக்கிற வந்து செடியை வந்து பூமிக்கு அந்த வேர்த்தன்மை போகக்கூடிய அளவிற்கு நம்ம பராமரிக்கணும். அதுக்கு பராமரிக்க வேண்டும் என்றாக்க நம்ம தேங்காய் நார் கழிவுகளை போட்டோ, இது இயற்கையாக கிடைக்கக்கூடிய நம்ம காய்கறி கழிவுலேருந்து எரு சாணம், மாட்டு சாணத்திலேருந்து கிடைக்கக்கூடிய எருக்களை பயன்படுத்தி அதுவும் பயன்படுத்தலாம். இதை நம்ம வந்து ஒரே நேரத்தில் ஒட்டுமொத்தமாக நம்ம வந்து பேப்பர் விளம்பரத்துக்காகவும் டிவிகளில் வரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துக்காகவும் நான் இந்த இயக்கம் இத்தனை மரம் நட்டுன்னு சொல்ல பேருக்காக மரம் நடாமல், ஒரு சில பகுதியை வந்து அந்த மரத்தை வந்து நான் போன வருஷம் நட்டேன், இத்தனை மரங்கள் உயிரோடு இருக்குது அப்படின்ட்டு அந்த சாதனையை எடுத்து கூறி அடுத்த ஆண்டு மரம் நடும் பணியை தொடர வேண்டும். இதுபோல் தொடர்ந்தால்தான் அனைத்து பகுதியிலும் நம்ம வந்து மரம் நட முடியும், மரத்தை பராமரிக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்துங்க. குறைஞ்சபட்சம் முதல்ல இந்த 3 மாதங்கள் 90 நாட்கள் வரைக்கும் அது வந்து காயாம சரியா முறையில வளருதா அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கணுங்கிறது அவசியம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ மாணவர்களிடையே நிறைய பேர்கள் வந்து என்னென்ன மரம், அதை அதாவது எந்தெந்த பழம் எந்தெந்த மரத்துலேருந்து கிடைக்குது, எந்தெந்த தாவரங்கள்லேருந்து என்னென்ன விளையுதுன்றது நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ வந்து கோதுமை எந்த செடியிலேருந்து விளையுது, நெல் எந்த செடியிலேருந்து விளையுது அப்படின்றது நிறைய விழிப்புணர்வே மாணவர்கள் இல்லை. விவசாயத்தையும் இந்த இயற்கை ஆர்வத்தையும் பள்ளி மாணவர்களிடையே குழந்தைகளிலேருந்து அவங்களுக்கு வந்து அந்த உற்சாகப்படுத்தி அவங்கள ஈடுபடுத்த வைக்கணும். இது இல்லாமல் அந்த குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் பல போட்டிகள் வைக்கிறீங்க, அந்த பள்ளியிலே ஒரு வளாகத்தை ஒதுக்கி ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒரு மரக்கன்றை நட வைத்து அதற்கு ஒரு மதிப்பெண்ணை கொடுத்து அவர் ஊக்கப்படுத்த வேண்டும். இப்படி ஊக்கப்படுத்தினால் அந்த பள்ளி வளாகம் முழுவதும் மரங்களால் நிறைந்திருப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் அந்த ஊரில் ஒவ்வொரு உத்தரவும் இங்கே வீட்டில் ஒரு மரம் வைக்கட்டும், பள்ளியில் ஒரு மரம் வைக்கட்டும், இல்லை அவங்க தெருக்கில் ஒரு மரம் வைக்கட்டும். இது மாதிரி பரவினால் அந்தந்த பகுதியில் உள்ள மக்கள் மாணவர்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும். இப்போ மாணவர்களை என்னென்னு வெளியிலே நம்ம விளையாட விடுறதில்லை. ஏன்னா வெளியில் போகிற போக்குவரத்து பாதிப்பாக இருக்குது. எந்த மாணவர்களும் எந்த பெற்றோரும் ஒரு மனசுக்கு மகிழ்ச்சியாக வீட்டுக்கு கடை வீதிக்கு அனுப்பணும்னு யாருமே அனுப்ப மாட்டாங்க. ஒன்று அப்பாவை கூட்டிகிட்டு போ, தாத்தாவை கூட்டிகிட்டு போ, பாட்டியை கூட்டிகிட்டு போ, இப்படி துணையோடு தான் மாணவர்களை நம்ம அனுப்பி வருகிறோம். அந்த மாணவர்களை அவர் வந்து தனிமைப்படுத்தாமல் அவர்களுக்கு ஒரு வேலையை கொடுத்து அதில் கவனத்தை ஈடுபடுத்தினால கண்டிப்பாக வந்து இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும் என்று என்னுடைய கனவு. எந்த மாதிரியான ஒரு மரம் எல்லாம் வந்து நம்ம நடுறதுக்கான ஒரு நீண்ட நாள் அப்படின்னு நீங்கள் பேசும்போது சொன்னீங்க, பாரம்பரியமான மரங்கள் என்னென்னலாம் இருக்குது, எதெல்லாம் வந்து நம்ம நடுறதுக்கான மரங்களாக எடுத்துகிட்டு போகணும்? இப்போ வேம்பு, புங்க மரம், பூவரசு, இந்த மரங்கள்லாம் வந்து நம்ம இந்திய தமிழ்நாட்டுக்கு ஒரு பாரம்பரிய மரங்கள். இந்த மரங்கள்லாம் இந்த மரங்கள் வேம்பு மரங்கள்லாம் வந்து நம்ம நட்டோம்னாக்க நமக்கே ஒரு மருத்துவ குணம். வேம்பு மரம், புங்க மரம்லாம் வந்து அதனுடைய விதைகளை நாம் விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம். அந்த புங்க விதையும் வேம்பு விதைகளும் நாம் வந்து அந்த விதைகளை சேகரித்து அதை பூச்சி விரட்டியாகவும் அதை பயன்படுத்தலாம். பயிருக்கு வந்து ஒரு உரமாகவும் அதை பயன்படுத்தலாம். இது போன்ற மரங்களை இயற்கையை பாதிக்காத வகையில் உள்ள மரங்களை தான். புங்க மரம்லாம் ரொம்ப வேகமாக வளரக்கூடியது. புங்க மரம் வந்து கிட்டத்தட்ட ஒரே ஆண்டுகளில் புங்க மரம் வந்து வந்து அடுத்த ஆண்டுகள் வந்து நமக்கு நிழல் தரக்கூடிய அளவுக்கு வளரும். அதே வேம்பும் நீடித்து கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் வேம்புலாம் இருக்கும். வேம்பு அந்த மாதிரி மரங்கள் வேம்பு, புங்க மரம், ஆலமரம், அரச மரம், இந்த போன்ற மரங்களை பழங்கால மரங்களை வந்து நம்ம வந்து பாதுகாத்தோம்னால் அந்த மரங்கள் மூலியமாக கிடைக்கக்கூடிய
அந்த அது மட்டும் இல்லை, அந்த ஆலமரம் அரச மரத்தில் உள்ள பழங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பழங்களை பறவைகள் உண்ணுவதன் மூலமாகவும் அந்த பறவைகள் எச்சமிடுறதுனாலையும் நம்ம வந்து மண் வளமும் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இலைகள் விழுந்து அது தண்ணீரோடு தண்ணீரை அடித்து சென்று நம்ம குளங்களில் போய் சேரும். அந்த குளங்களில் ஆண்டுக்கு ஒரு முறை அந்த குளத்தின் சேரை அள்ளி நம்ம வயலுக்கு எடுக்கும் பொழுது ஒரு நல்ல இயற்கை உரமும் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து பரம்பரையாக அந்த காலத்தில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வாய்க்காலும் கிடையாது, வரப்பும் கிடையாது, ஒன்றுமே குளமே கிடையாது. இந்த ஆண்டு கடமைக்கு வந்து தூர் வாடுறோம் அப்படின்றது கடமைக்கு தூர் வாரிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து இதே ஒவ்வொரு ஆண்டும் செய்திருந்தால் நமது வறட்சியை நம்ம பார்த்துருக்க முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆண்டுகளுடைய வளர்ச்சி இந்த 20 ஆண்டுகளுடைய வளர்ச்சின்னு சொல்லலாம். விஞ்ஞான வளர்ச்சி 2000 ஆண்டுகள் உள்ள வளர்ச்சியை நம்ம 20 ஆண்டுகளில் இந்த வளர்ச்சி உண்டு பண்ணோம். இப்போ நேற்று ஒரு சமூக ஆர்வலர் பேசும்போது சொன்னார், ஒரு இயற்கை ஆர்வலர், ஒரு ஆற்றில் 1 சென்டிமீட்டர் உயரத்திற்கு மணல் வளம் உருவாக வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட 500-600 ஆண்டுகள் ஆகுன்றார். அந்த பாறைகள்லேருந்து தண்ணி ஓடி ஓடி உருண்டு ஓடியாந்து அது துகள்கள் வந்து நம்ம வந்து ஆற்றில் படிஞ்சு 1 இன்ச்சு அந்த கணத்துக்கு மணல் படிவம் படிந்து நீர்மட்டம் அனைத்து பகுதிகளுக்கு நீர்மட்டம் உயர்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். ஆனால் அந்த நீர் வளத்தை நம்ம மணல் வளத்தை கிட்டத்தட்ட 1 மணி நேரத்தில் 500-600 ஆண்டுகள் உருவான மணலை 1 மணி நேரத்தில் இயந்திரம் மூலியமாக எடுத்துடுறோம். இது எத்தனை ஆண்டுகளுக்கு நம்ம இது பண்ணோம்? இதே மாதிரி போனால் என்ன ஆகிறது? இப்போ ஆறும் கிடையாது, மணலும் கிடையாது, தண்ணியும் கிடையாதுங்கிற சூழ்நிலையிலே உருவாகிடுச்சு. இது நாம் இன்னும் வந்து இப்போ எல்லாம் வாட்ஸ்அப்பில் படிச்சுட்ருக்கோம். தண்ணி இத்தனை லட்சத்துக்கு வாங்க போகிறோம், இத்தனை ஆயிரத்துக்கு வாங்க போகிறோம் இந்த வருஷத்தில் அப்படின்ட்டு. கண்டிப்பாக அந்த சூழ்நிலையை நாம் பார்க்கக்கூடாது. நம்ம சந்ததியை காப்பாற்ற வேண்டும் என்றால் மரங்களையும் இயற்கை வளங்களையும் காப்பாற்ற வேண்டும். நாம் வந்து குளிர்சாதன வசதிகளை தேவை உள்ள பகுதியில் மட்டும் பயன்படுத்த வேண்டும். குளிர்சாதன வசதிகளில் எவ்வளோ தீங்கு என்பதை நீங்கள் கண்டிப்பாக அந்த குளிர்சாதன பெட்டிக்கு பின் சைடு போய் நின்று பார்த்தால் தெரியும் எவ்வளோ வெப்பம் வருதுன்னு. அந்த வெப்பம் எங்கேருந்து வருது? தண்ணி அந்த காற்றில் உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சி ஒரு ரூமுக்குள்ளே அனுப்பிவிட்டு 9 மடங்கு காற்றை அந்த வெப்பக்காற்றை வெளியேற்றுது. இதுபோல் வெப்பக்காற்றை வெளியேற்றும் பொழுது அந்த பகுதியில் உள்ள ஒரு 10 சதுர மீட்டரில் உள்ள தாவரங்கள் வந்து காய்ந்து போகும். அந்த காய்ந்து போகக்கூடிய வாய்ப்பு உருவாகிறது என்பதை நம்ம இப்போ ஏற்கனவே வந்து வானிலை ஆராய்ச்சி மையம் சொல்லும்போது காற்றில் ஈரப்பதம்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த வார்த்தைக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடுச்சு. அந்த இன்னும் கொஞ்ச நாளில் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் இதில் என்னன்னே தெரியாமல் போயிடும் போல் தெரியுது. இதிலே நாம் வந்து காக்க வேண்டும் என்றால் இயற்கை வளங்களை கண்டிப்பாக காக்க வேண்டும். பள்ளி மாணவர்களுக்கு இப்போலேருந்து அதை வந்து நம்ம உற்சாகப்படுத்தி அவங்களுக்கு இந்த ஆர்வத்தை இயற்கை வளத்தை காப்பாற்ற ஆர்வத்தை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமா சார். விவசாயம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து இயற்கை முறையில் விவசாயம் பண்ணிட்டுருக்கீங்க, ஒரு பண்ணை வீடு அமைச்சிருக்கீங்க அப்படின்னும் போது ஒரு வேளாண்மை ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தொழில் அப்படின்னு சொல்கிறோம். அதோட இன்றைய நிலைப்பாடு எப்படி இருக்குது சார்? இப்போது நான் வந்து ஸ்கூலில் படிக்கும் பொழுது எங்கள் வீட்டில் வந்து சைக்கிளில் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து அரிசி விற்பாங்க, நெல் மூட்டைகள் விற்பாங்க. அப்போ வைக்கும்போது அதை வந்து ஆச்சரியமாக, நெல் மூட்டை இன்றைக்கி வந்து 60 ரூபாயா, நெல் மூட்டை 60 ரூபாயா, இன்றைக்கி நேற்று வந்து 60 ரூபா விற்றுச்சு, இன்றைக்கி வந்து 75 ரூபாயா, இப்படி ஆச்சரியமாக பேசுவாங்க. இந்த 60 ரூபா 70 ரூபா நெல் மூட்டையை ஆச்சரியத்தோடு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி ஒரு பவுன் இடையே இன்றைக்கி ஒரு பவுன் வந்து 110 ரூபா 120 ரூபான்னு பேசிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி பவுன் 23,000 ரூபா. அதே நெல் மூட்டை இன்றைக்கி 150 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1200 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1200லேருந்து 1000, அதை சன்ன ரகம், நடுத்தர ரகம், மிக சன்ன ரகம் என்ற வகையில் 1200லேருந்து 1500 ரூபாய் தான் நெல் விற்கப்படுகிறது. ஆனால் 23,000 ரூபாய்க்கு பவுன் விற்கிறாங்க. இதை தான் நமது விவசாயிகள் சொல்லிக்கொண்டு டெல்லியிலேயே ஆர்ப்பாட்டம் செய்து வருகிறார்கள். இதை ஏன் வந்து அரசு வந்து கவனத்தை எடுத்துக்க, மத்திய மாநில அரசுகள் இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்று விவசாயிகள் கடனை தள்ளுபடி நீங்கள் செய்ய வேண்டாம். உங்களை செய்ய சொல்லி கேட்கல விவசாயிகள், நாங்கள் வந்து கேட்கல. எங்களுக்கு ஒரே குறை, எங்களுக்கு உள்ள விளைபொருளுக்கு நியாயமான விலை கொடுங்க. நாங்கள் சொல்கிற விலையை நீங்கள் வாங்குறீங்களா? இன்றைக்கி எங்களை கடங்காரன் ஆக்கிடுறீங்க. கடங்காரன் ஆனதுனால அந்த நெல் மூட்டையை விற்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஒரு விவசாயி தள்ளப்பட்டிருப்பார். 1000 ரூபாய்க்கு நெல் மூட்டையை அவர் 700 ரூபாய்க்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும். எங்களுடைய இயலாமையை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறேன். இதனால் இன்றும் விவசாயிகள் அதே நிலையில் தான் இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்ல போனால் இன்றைக்கி பருப்பு வந்து இவ்வளோ கிட்டத்தட்ட பருப்பு தக்காளி 200 ரூபாய்க்கு விற்குது, 100 ரூபாய்க்கு விற்குதுன்னு ஆதங்கப்படுறீங்க. ஏன் மற்ற பொருட்கள் விலையேறினா ஆதங்கப்பட மாட்டேங்கிறீங்க? இது விவசாயிக்கும் உங்கள் விவசாயி வளரக்கூடாது என்ற ஒரு நோக்கமாக இன்றைக்கு வந்து 1 கிலோ
தக்காளி என்ன ரேட்டு இன்றைக்கி 100 ரூபாய் விற்கிதுன்னா அது ஆச்சரியமாக போயிருக்கேன். எத்தனை பேர் பாதிக்கப்படுறீங்க? அதை வந்து உற்பத்தி செய்வது வந்து 4 பேர் தான். அதை பயன்படுத்துகிறவங்க பல ஆயிரம் பேர். அந்த பல ஆயிரம் பேர் வந்து 100 ரூபாய் கொடுக்கறது வந்து அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமாக தெரியுது. இதை வந்து ஆரம்ப காலத்துலேருந்து நீங்கள் வந்து ஒரு 10 ரூபாய் 20 ரூபாயும் ஒவ்வொரு ஆண்டும் ஏறி இருந்ததுன்னா இந்த கஷ்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இன்றைக்கி ஒரு கிலோ அரிசி 40 ரூபாய்க்கு வெளியில் வாங்குகிறோம், தவிடு 15 ரூபாய்க்கு வாங்குகிறோம். இன்றைக்கி வந்து அரிசியிலேருந்து ஒரு 50 கிராம் அரிசியை பயன்படுத்தி ஒரு 15 கிராம் உளுத்தம்பருப்பை பயன்படுத்தி இன்றைக்கி ஒரு ஹோட்டலில் எவ்வளோ ரூபாய்க்கு தோசை விற்கிறீங்க? 60 ரூபாய்க்கு விற்கிறீங்க தோசை. அந்த 60 ரூபாய்க்கு தோசை விற்றுட்டு இந்த ஜிஎஸ்டிங்கிற பொருவியில் அது கிட்டத்தட்ட 15 ரூபா டேக்ஸ் போடுறீங்க. அந்த டேக்ஸ் 15 ரூபாய்க்கு போட்ட டேக்ஸ் போக பாக்கி இருக்க 45 ரூபா யாருக்கு போய் சேருது? அந்த தோசைக்கு உள்ள ரூபாயில் கிட்டத்தட்ட 1.5 ரூபாய் மட்டும்தான் விவசாயிக்கு போய் சேருது. பாக்கி இருக்கிற 43,000 ரூபாய் வந்து யாருக்கு போகுதுன்னா லாபமாக இதர வியாபாரிகளுக்கு பிரித்து கொடுக்கப்படுகிறது இல்லாமல் அது ஒவ்வொரு கையும் மாறும்போது அங்கே ஒரு ஜிஎஸ்டி 5% போட்டு அது மூலிமா கிட்டத்தட்ட ஒரு 20 ரூபா 25 ரூபா அளவுக்கு டேக்ஸாகவே போகுது. அந்த டேக்ஸை வசூல் பண்ணுறீங்களே, அந்த எந்த துறைக்கு அதை செலவு பண்ணுறீங்க? அந்த 20 ரூபாய் வசூல் பண்ணிய வரியை அதே விவசாயிகளுக்கு செலவிடுங்கள், இல்லை விவசாய பணிகளுக்கு செலவிடுங்கள். அந்த வரியை நீங்கள் சேமித்து வைத்திருந்தால் எங்களுடைய கடனை ஈஸியாக தள்ளுபடி செய்திருக்கலாமே. இதில் கொடுக்கக்கூடிய வருமானத்தை வேறு துறையில் நீங்கள் செலவு செய்வீர்கள். உதாரணத்துக்கு சொல்ல போனால் இன்றைக்கு வந்து சாலை வசதி போடுறோம், தனியார்கிட்ட சாலை ஒப்படைச்சிருக்கீங்க. அவங்க 108 டோல்கேட் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு 50 கிலோமீட்டருக்கு ஒரு டோல்கேட்டு. ஒரு டோல்கேட்டை கடக்கணுன்னாக்க விவசாய வாகனமாக இருந்தாக்க டிராக்டருக்கு மட்டும் ஃப்ரீங்கிறீங்க. நாங்கள் டிராக்டர் எத்தனை நாளுக்கு இடுபொருளை எடுத்துக்கிட்டு எத்தனை கிலோமீட்டர் ஓட்ட முடியும்? டிராக்டர் அதிகபட்சமாக ஒரு 10 கிலோமீட்டர் ஓட்டலாம். அதை போய் நாங்கள் சென்னையிலேருந்து ஒரு இடுபொருளை வாங்கிட்டு நான் போகணுனாக்கா எப்படி போக முடியும்? இங்கேருந்து அந்த ஒரு லாரியில் கொண்டு போகணும். அந்த லாரியில் கொண்டு போகும்போது ஒவ்வொரு லாரிக்கும் எவ்வளோ வசூல் பண்ணுறீங்க? ஒரு டோல்கேட்டில் நாங்கள் எங்கள் ஊருக்கு கொண்டு போய்னா 6 டோல்கேட் தாண்டணும். ஒரு டோல்கேட்டில் 400 ரூபா ஒரு டோல்கேட்டுக்கு நாங்கள் செலவு பண்ணி கொண்டு போகிறோம் இல்லைங்களா? அங்கேருந்து கொண்டு போகும்போது அந்த பொருளுக்கு வந்து நீங்கள் சோறு போட்டீங்க, வரி வசூல் பண்ணிட்டீங்க. நாங்கள் சோறு போடுறோம், நாங்கள் வரி வசூல் பண்ணக்கூடாதா? எங்களுக்கு அந்த உரிமை கிடையாதா? இதை தான் நாங்கள் கேட்குறோம். ரோடு போட விட்டு அவங்கள வரி வசூல் பண்ண சொல்கிறீங்க, நாங்கள் சோறு போடுறோம், வரி வரலாம், எங்கள்கிட்ட கொடுங்க வரி அப்படின்னு கேட்குறோம். இது நியாயமான கோரிக்கை தானே? இதையே ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி நாங்கள் நாட்டு மாட்டை காப்பாற்றுறோம், ஜல்லிக்கட்டை காப்பாற்றுறோம் ஒன்று கூடுறீங்க. என்னைக்காவது எங்களுடைய வறுமையை பயன்படுத்தி, விவசாயிகளுடைய வறுமையை பயன்படுத்தி நீங்கள் போராட முன் வந்திருக்கீங்களா? எத்தனை பேர் எத்தனை பெரிய செல்வந்தர்களாக இருக்கட்டும் விவசாயிகளே விவசாய குழந்தைய விவசாயத்தை படிக்கிறதுக்கு விரும்புறதில்ல. ஏன்னா அந்த தொழிலில் அந்த மாதிரி கீழே அடிமட்டத்துக்கு போயிடுச்சு. அந்த விவசாயங்கிறது அடிமட்டத்துக்கு போயிடுச்சு. இன்னைக்கு டாக்டர் படிக்க வைக்கிறாங்க, என்ஜினியர் படிக்க வைக்கிறாங்க, பிஹெச்டி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பிற துறையில். நான் விவசாயத்துறையில் யாராவது முன் வந்து செய்கிறாங்களா? இதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, விவசாயிக்கு எதிர்காலம் உண்டு, எதிர்காலம் உண்டு, எதிர்காலம் உண்டுன்ட்டு. எப்போ எதிர்காலம்? அந்த எதிர்காலம் எப்போ வரும்? எத்தனை ஆண்டுகள் கழித்து வரும்? இப்படியே எதிர்காலம் உண்டு 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 என்று 4-5 தலைமுறை போய்விட்டது. வருங்காலத்தில் வந்து விவசாயத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து எல்லாரும் ஒவ்வொரு வீடுகள்லையும் வந்து விவசாய தொழிலில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை வரும். அன்று வந்து நிலம் இருக்காது, அந்த வளமும் இருக்காது, சுற்றுச்சூழலால் பாதிக்கப்பட்டு இருக்கும். அதாவது ஒரு பொருள் என்ன சொல்லுவோம்னா, நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டு பழக்கப்பட்ட மக்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு பழசை சாப்பிட்டு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறத எப்போதுமே வந்து மக்கள் விரும்புறதில்லை, அதுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. இன்றைக்கி ஒரு நாட்டு மாட்டு பாலில் 1 லிட்டர் பால் உற்பத்தி பண்ணுறதுக்கு ஒரு மாட்டு, அதாவது சாதாரணமாக கலப்பின மாடுகள் 10லேருந்து 15 லிட்டர் 20 லிட்டர் வரைக்கும் கறக்கும் ஒரு நாளைக்கு. அதே கலப்பின நாட்டு மாடுகள் வந்து 2 லிட்டர்லேருந்து அதிகபட்சமாக 5 லிட்டர் கறக்கும். அந்த மாடுக்கு என்ன தீனி கொடுக்குறோமோ அதே தான் இந்த மாட்டுக்கு கொடுத்தாகணும். இது 10 கிலோ ஒரு மாட்டுக்கு சராசரியாக ஒரு நாளைக்கு தீவனங்கள்லேருந்து இது பண்ணும்போது 40 கிலோ கொடுத்தாகணும். 40 கிலோ இன்னைக்கு வந்து தீனி வந்து செலவு பண்ணால் சராசரியாக தீவனத்துடைய ரேட் வந்து 20 ரூபாயிலேருந்து 25 ரூபா. 40 கிலோ தீவனம் 20 ரூபா வச்சானா 800 ரூபாய் ஆச்சு. 800 ரூபாய்க்கு 5 லிட்டர் பால் வந்து என்ன ஆச்சு? 800 ரூபாய்க்கு 5 லிட்டர் பாலை நம்ம கொடுக்கணுன்னாக்க இந்த மக்கள் வந்து முயன்னு கத்துவாங்க. 200 ரூபாய்க்கு கொடுக்கணும். 200 ரூபாய்க்கு கொடுத்தா தான் பால் கட்டுப்படி ஆகும். இவன் என்ன பண்ணுவாங்க? கலப்பின பஸ்ஸுலேருந்து தனியார் பால் நிறுவனங்கள் இவங்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அதை வந்து கிரீம் தனியாக, நெய்யை தனியாக, அது பன்னீரும் தனியாக பிரித்து எல்லாத்தையும் பிரித்து தனித்தனியாக எடுத்துகிட்டு வந்து கொண்டு 50 ரூபாய்க்கு விற்றுட்டு போயிடுவாங்க. இது எங்களால் மூலதனம் இல்லாதால் அதை மதிப்பு கூட்ட முடியவில்லை, நாங்கள் அப்படியே இருக்கிறோம். இது அரசும் வந்து என்ன, அரசு வந்து இவங்களுக்கு ஏன் செய்யணும்? விவசாயிகளுக்கு
விவசாயம் ஏன் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எங்களுக்கு ஒன்று, விவசாயம் பண்ணுறவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு கல்வியிலேருந்து மருத்துவத்திலேருந்து இலவசம் கொடுங்க. இல்லையா விவசாயத்துக்கு தேவையான அத்தனை ஈடுபாடும் இலவசமாக கொடுங்க. இல்லை எங்களை விலை நிர்ணயம் செய்ய அனுமதி கொடுங்க. இதை தான் வந்து விவசாய பிரதிநிதிகளும் பல காலமாக சொல்லிட்டு வராங்க. விவசாயிகளிடையே ஒரு ஒற்றுமை இல்லாத காரணத்தினால் எங்களை வந்து வரும் அரசியல்வாதிகள் வந்து எங்களை பயன்படுத்தி வர்றாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு புரியுது. வேளாண் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர் அப்படிங்கிற முறையில் சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் இன்னைக்கு மாசுபட்டிருக்கு. அதுக்கு எல்லாமே விஞ்ஞான வளர்ச்சி இதெல்லாமே தேவை அப்படின்னாலும் ஒரு பக்கம் இதெல்லாமே ஒரு காரணமாக இருக்குது. இதிலிருந்து மாற்று அப்படின்னு போகும்போது அதை பற்றின ஒரு புரிதல் சமூகத்திலையும் ஒரு தனி மனிதனுக்கும் எவ்வளோ தூரம் தேவையாக இருக்குது. இன்னைக்கு அதை நோக்கி நம்ம பயணப்பட வேண்டிய அவசியம் என்ன? விவசாயம் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான தொழில், அது எந்த அளவுக்கு நலிவடைஞ்சிருக்கு. ஒரு அரசாங்கம் சரியான முறையில் கையாளாதனால இதை கையாளலை அப்படின்ற ஒரு நிலையினால தான் இன்னைக்கு விவசாயி இவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படின்னும் போது இதை ஒரு அறிவுபூர்வமாக சிந்திச்சு இந்த விஞ்ஞானத்தை பற்றி ஒவ்வொரு விவசாயிக்கும் கொண்டு போய் சேர்க்கிற நிலையில் அரசாங்கம் எப்படி இருக்கணும், தகவல்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது எவ்வளோ தூரம் ஒரு பெரிய கடமை இருக்குது. அதை சரியான முறையில் செஞ்சாலே விவசாயி வந்து அவங்களுக்கு வேணுங்கிற விஷயங்களை அவங்களே செஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும்னு உங்களோட பார்வையில் உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்க முழுமையா பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். புத்தகங்களிலும் செய்தித்தாள்களிலும் நாம் படிக்க தவறியவைகளை சிறு சிறு தொகுப்புகளாக தொகுத்து அழகு தமிழில் வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். உடல் நலமில்லாதவர்களை சோதித்துவிட்டு மருத்துவர்கள் சிலர் வேளைகளில் இரத்த பரிசோதனை செய்ய வேண்டும் என்று சொல்லுவார்கள். இரத்த பரிசோதனைக்கு பிறகு ஹீமோகுளோபின் மிக குறைவாக இருக்கிறது என்பார்கள். அந்த சொல் நமக்கு சட்டென்று விளங்காமல் இருக்கலாம். கிராமத்துக்கு போனால் கண்ணை பார்த்துவிட்டு வெள்ளையாக இருக்கிறது என்றால் இரத்த சோகை இருக்கிறது என்று சொல்லுவார்கள். ஹீமோகுளோபின் குறைவாக இருக்கிறது என்பது இரத்த சோகை என்று கிராமத்து மக்கள் சொல்லுகிற அதே செய்திதான். உடம்பில் இரத்த சோகை என்றால் உடம்பில் இரத்தமே குறைந்து போய்விட்டது என்று பொருள் இல்லை. இரத்தத்தில் இருக்கிற சிவப்பு அணுக்கள் குறைந்து போய்விட்டன என்பதுதான் அதனுடைய பொருள். வெள்ளை அணுக்களும் சிவப்பு அணுக்களும் நம்முடைய அந்த இரத்தத்தில் இருக்கின்றன. சிவப்பு அணு என்பதுதான் உடல் நலத்துக்கு மிக மிக தேவையான ஒன்று. அதனை ஈழத்து மக்கள் செங்குருதி அணு என்று சொல்லுகிறார்கள். இன்னமும் ஓர் அழகிய சொல்லாக அது இருக்கிறது. குருதி என்பது இரத்தம். நாம் இரத்தம் என்கிற வடமொழி சொல்லை பயன்படுத்துகிறோம். அவர்கள் செங்குருதி அணு என்று தூய தமிழில் சொல்லுகிறார்கள். அந்த செங்குருதி அணு என்ன செய்கிறது, அது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்பனவற்றையெல்லாம் நாம் ஒவ்வொருவரும் சாதாரண மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் அந்த சிவப்பு அணுக்களின் எண்ணிக்கை குறையாமல் பார்த்து கொள்வதற்கு என்ன உணவை உட்கொள்ள வேண்டும், எவற்றை தவிர்க்க வேண்டும் என்பதை நாம் வாழ்வில் கடைப்பிடிக்க முடியும். இந்த சிவப்பு அணுக்கள் என்பவைதான் அவை செய்கிற மிக மேன்மையான ஒரு பணி. அந்த சிவப்பு அணுக்களினுடைய இயல்பு கடமையே அதுதான். நுரையீரலிலிருந்து ஆக்சிஜனை இரத்தத்தின் வழியாக சுமந்து சென்று எங்கெல்லாம் ஆக்சிஜன் குறைவாக இருக்கிறதோ அங்கே அந்த ஆக்சிஜனை கொடுத்து, எங்கே தேவையற்ற கரியமிலவாய் இருக்கிறதோ அந்த கார்பன் டை ஆக்சைடை திரும்பவும் எடுத்து கொண்டு வருவது என்பதுதான் இந்த சிவப்பு அணுக்கள் செய்கிற பணி. இது மிக சாதாரணமான பணியைப் போல தோன்றலாம். ஆனால் இதுதான் மனிதனை ஒரு உடல் நலத்தோடு வைத்து கொள்ளுகிறது. ஆக்சிஜன் என்பதை தமிழில் உயிர் வழி என்று சொல்லலாம். உயிர் காற்று. அதனை சமஸ்கிருதத்திலே புராணவாயு என்றும் ஆங்கிலத்திலே ஆக்சிஜன் என்றும் சொல்லுவார்கள். உயிர் வழி, வழி என்றால் காற்று. உயிர் வழி என்பது தமிழ் சொல். அந்த உயிர் வழியை நுரையீரலிலிருந்து எடுத்து சென்று உடம்பு முழுவதும் கொடுக்கிற வேலையை இந்த சிவப்பு அணுக்கள் செய்கின்றன. ஆண்களுக்கு இவ்வளவு, பெண்களுக்கு இவ்வளவு குறைந்தது இருக்க வேண்டும் என்கிற கணக்கை மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். இரத்தத்தில் இந்த சிவப்பு அணுக்கள் ஆண்களாக இருந்தால் 5.2 மில்லியன் அளவும், பெண்களாக இருந்தால் குறைந்தது 4.5 மில்லியன் அளவும் இருக்க வேண்டும்.
அதுதான் அந்த இரத்த பரிசோதனையில் நாம் அறிந்து கொள்ளுகிற செய்தி. அது அதனை விட மிக குறைவாக இருக்குமானால் அதற்கு இரத்த சோகை என்று பெயர். அந்த ஹீமோகுளோபின் என்றால் இவையெல்லாம் கிரேக்கத்திலிருந்தும் லத்தீனிலிருந்தும் வந்திருக்கிற சொற்கள். ஹீம் என்பது இரும்பை குறிக்கும், அயன். குளோபின் என்றால் அது புரதம், புரோட்டீனை குறிக்கும். அவ்வளவுதான். இரும்பும் புரதமும் கலந்திருக்கிற ஒன்றுதான் அந்த சிவப்பு அணு என்று பெயர். அது எப்படி உற்பத்தியாகிறது? நம் உடம்பே அதனை உற்பத்தி செய்கிறது. நம் எலும்புகளில் இருக்கிற மஞ்சை என்று சொல்லுகிறோமே, எலும்புகள் ஒன்றோடு ஒன்று சேருகிற போது, மூட்டு இருக்கிறது, பல பேருக்கு அந்த மூட்டு வலி இருக்கிறது என்றால், 2 எலும்புகள் சேருகிற இடத்தில் அந்த திரவம் சுரக்கவில்லை என்றால் அது தேய்ந்து எலும்பில் வலி வருகிறது. அந்த எலும்புகளுக்கு இடையிலே உருவாகிற ஒரு திரவம் தான் மஞ்சை என்பது. அதிலிருந்து தான் சிவப்பு அணுக்கள் உற்பத்தியாகின்றன. உற்பத்தியாகிற சிவப்பு அணுக்கள் பிறந்ததிலிருந்து சாகும் வரை நம் உடம்பிலேயே இருக்குமா என்றால் இல்லை. நம் உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு செல்லும் அவ்வப்போது அழிந்து கொண்டே தான் இருக்கிறது. எந்த ஒன்றும் நிரந்தரமானதில்லை. உலகத்தில் எதுவுமே நிரந்தரமானதில்லை. நம் உடம்புக்குள் கோடிக்கணக்கான செல்கள் உற்பத்தியாகி பல கோடிக்கணக்கான செல்கள் அழிந்தும் போய்விட்டன. இந்த இரத்த அணுக்களினுடைய வாழ்நாள் மொத்தம் 100 to 120 நாட்கள் தான். 4 மாதத்திற்குள் உற்பத்தியான அனைத்து சிவப்பு அணுக்களும் வயது முதிர்ந்து இறந்து போய்விடும். அவற்றையெல்லாம் கல்லீரலும் மண்ணீரலும் இல்லாமல் அழித்துவிடும். அப்படியானால் நாம் சிவப்பு அணுக்களுக்கு என்ன செய்வது? அழிந்து கொண்டிருக்கிற போதே மஞ்சைகள் புதிய சிவப்பு அணுக்களை உற்பத்தி செய்து கொண்டே இருக்கும். எனவே உருவாவதும் ஒரு 100 to 120 நாள்கள் தங்களினுடைய கடமையை செய்வதும் பிறகு தாங்களாகவே அழிந்து போய்விடுவதுமாக இப்படிப்பட்ட ஒரு இயக்கம், ஒரு சுழற்சி நம் உடம்புக்குள் நடந்து கொண்டே இருக்கிறது. அதனால்தான் நம்முடைய உடல் நலமாக இருக்கிறது. எப்போதாவது இந்த இரத்த அணுக்கள் குறைந்து போய்விடுமானால் அது உடனடியாக பல்வேறு நோய்களை கொண்டு வந்து சேர்க்கும். ஆக்சிஜன் சரியாக அந்த உயிர் வழி காற்று எல்லா இடங்களுக்கும் சரியாக போய் சேர்ந்தால் மட்டுமே நம் உடல் நலம் பாதுகாக்கப்படும். அது இல்லையானால் நோய் எதிர்ப்பு சக்தியை நம் உடம்பு இழந்து விடுகிறது. அதுதான் முதலில் இரத்த சோகையாக இருக்கிறது என்றால், இரத்த சோகையே நோய் அல்ல, ஆனால் எல்லா நோய்களுக்கும் இடம் கொடுக்கிற ஒன்றுதான் இரத்த சோகை. நாம் கருப்பு தான் அழகானது என்று சொல்லுவதற்கு அடிப்படை காரணம், வெயில் தேசங்களில் கருப்பு தான் என்றைக்கும் உழைப்பவனுக்கான நிறம் என்பது மட்டுமல்ல, ஒருவனின் உடல் வெளுத்து போயிருந்தால் கிராமங்களில் இன்றைக்கும் அவனுக்கு இரத்த சோகை என்று தான் சொல்லுவார்கள். அதனை அழகென்று சொல்வதில்லை. நாம் தான் வெள்ளை தோலை பார்த்து அழகென்று கருதுகிறோம். ஆனால் உடைக்கிற தேசத்தில், வெயில் கொளுத்துகிற தேசத்தில் கருப்பு தான் அழகு, கருப்பு தான் இயற்கை. வெள்ளை என்பது அது சிவப்பு அணுக்களின் பற்றாக்குறையை காட்டுகிறது. சிவப்பு அணுக்களினுடைய பற்றாக்குறை மலேரியா போன்ற நோய்களுக்கு கூட வழிவகுக்கும் என்று மருத்துவர்கள் இன்றைக்கு சொல்லுகிறார்கள். சிவப்பு அணுக்கள் இல்லை என்றால் ஒரு எதிர்ப்பு ஆற்றல் இல்லை, போதுமான அளவுக்கு உயிர் வழி உடம்புக்கு இல்லை, போதுமான அளவுக்கு இரும்பு சத்து இல்லை. இவைகளெல்லாம் இல்லை என்றால் உடம்புக்கு வலிமை இல்லை, வலிமை இல்லை என்றால் நோய்களை எதிர்க்கிற சக்தி இல்லை. எனவே எல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறது. இவற்றை தெரிந்து கொள்ளுகிற போது மருத்துவர்களின் அறிவுரைப்படி நாம் பல்வேறு பரிசோதனைகளை செய்து கொள்ளுகிற போது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்க வேண்டிய அளவுக்கு மிக குறைவாக அந்த சிவப்பு அணுக்கள் இருக்குமானால் அவற்றை நம்முடைய உணவின் மூலமாகவே சரி செய்யலாம். மிக குறைவாக இருந்தால் குறிப்பிட்ட விட்டமின் மாத்திரைகள், குறிப்பாக B12 என்று சொல்லுவார்கள், B12 விட்டமின் என்று மருத்துவர்கள் தேவைக்கு ஏற்ப எழுதி கொடுப்பார்கள். விட்டமின் மாத்திரைகள் உடம்புக்கு நல்லது என்றாலும் அது எந்த அளவுக்கு தேவை, யாருக்கு தேவை என்பதை அறிந்து மருத்துவர்கள் கொடுக்கிற அறிவுரையின் பேரில் தான் உண்ண வேண்டுமே தவிர விட்டமின் மாத்திரை நல்லது என்பதற்காக எல்லோரும் அதனை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி தேவையான அந்த B12 என்கிற அந்த மாத்திரைகள் தேவைப்பட்டால் அதன் மூலமாக சரி செய்ய வேண்டும். இல்லையென்றால் மாதுளம் பழம் போன்றவைகளிலே அந்த சிவப்பு அணுக்கள் கூடுதலாக இருக்கின்றன என்று கூறுகிறார்கள். அந்த ஹீமோகுளோபின் என்று சொல்லுகிற அந்த இரும்பும் புரதமும் சேர்ந்த ஆக்சிஜனை நுரையீரலிலிருந்து உடம்பு முழுவதும் எடுத்து செல்கிற சிவப்பு அணுக்களின் எண்ணிக்கை என்றைக்கும் குறைந்து விடாமல் பார்த்து கொள்வது தான் நோய்கள் வராமல் இருப்பதற்கும் வழி,
உடல் நலத்தோடு இருப்பதற்கும் வழி என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள். மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் சட்டத்திட்டங்களை பற்றி அறிந்திருப்பது மிகவும் அவசியமாகின்றது. எனவே இன்றைக்கு என்ன சட்டத்திட்டங்களை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நாம் வீடியோலே நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான ஒரு விஷயம் இலவச சட்ட உதவி மையம். அதுன்னு கேட்குறக்கே ரொம்ப காது குளிர இருக்கிறதே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இலவசமாக சட்ட உதவியா, இது யாருக்கு பொருந்தும் அப்படிங்கிற பல கேள்விகள். அடடா, நம்ம கூட அப்ரோச் பண்ணலாமே, செலவில்லாமல் பார்த்துக்கலாமே அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் நினைக்கக்கூடும். உண்மையில் இலவச சட்ட உதவி மையம் என்பது மிக முக்கியமான ஒரு பங்காற்றி வருகிறது தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய ஏழை மக்களுடைய உரிமைகளை வென்றெடுத்து தருவதில். என்ன கேட்டிங்கன்னா, இலவச சட்ட உதவி மையத்தை எப்போது நாடலாம், எப்படி நாடலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. சமீபத்தில் கிராமத்திலிருந்து ஒரு அம்மா வந்திருந்தாங்க. காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அம்மா தான். ஏன்னா ஒரு நிகழ்ச்சியில் பார்த்தவங்க யாரோ இந்த அம்மா வக்கீல்னு சொன்ன உடனே, அம்மா இந்த மாதிரி இருக்குது, எனக்கு பிரச்சனை இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை. அம்மா, நீங்கள் சொல்கிற விஷயம் உண்மை, அது உங்கள் சொத்து வழக்கு, அதாவது வரப்பு தகராறு அல்லது சொத்து இவர் ஆக்கிரமிச்சிட்டார் அப்படிங்கிறத பற்றின ஒரு பிரச்சனை. அப்போ அவர் சொன்ன, இந்த மாதிரி வழக்கை நான் கையாள முடியாது. ஏன்னு கேட்டால், நான் இருக்கிற இடம் சென்னை, ஆனால் நீங்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கீங்க. அப்போ காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் போய் அந்த மாவட்ட நீதிமன்றத்தில் தாம்மா அந்த வழக்கை போடணும் அப்படின்னு அந்த அம்மாவுக்கு நான் ஆலோசனை சொல்கிறேன். உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு வக்கீலும் தெரியாதுங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, எனக்கு இருக்கிறது 1/2 ஏக்கரா நிலங்க, அதுலேயே இதை நான் வக்கீலுக்கு இதுக்கு கொடுத்தேன்னா நான் என்ன ஆகும் அப்படின்னு. நான் பேசும்போது சில பேர் நீங்கள் சிரிக்க கூடும், இந்த அம்மாவை வக்கீல், அப்புறம் இந்த ஃபீஸை பற்றி இப்படி சொல்கிறாங்களேன்னு. அது எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா, ஃபீஸு வாங்காமல் இருக்கிறதுக்கு வக்கீலாக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. என்னென்னா, இது எங்களுடைய தொழில், நாங்கள் கட்டாயமாக எங்களுடைய வருமானத்திற்காக நாங்கள் கட்டாயமாக வாங்கித்தான் ஆகணும் ஃபீஸு. ஆனால் என்னென்னா, இலவச சட்ட உதவி மையம் அப்படி வழக்கறிஞர்கள் கட்டணம் கட்ட முடியாத நிலையிலே இருக்கிறவர்கள், நீதிமன்றத்தில் கட்டணம் கட்ட முடியாத நிலையிலே இருக்கிறவர்கள், இவர்களுக்கு உதவுவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அப்போ அந்த அம்மாட்ட சொன்னேன், அம்மா நீங்கள் காசு இல்லையேன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க, ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, உங்களுக்கு காஞ்சிபுரம் மாவட்ட நீதிமன்றம் தெரியும் இல்லையா, அந்த நீதிமன்றத்துக்கு போங்க. அந்த நீதிமன்ற வளாகத்திலேயே இலவச சட்ட உதவி மையம் அப்படின்னு போட்டிருப்பாங்க பாருங்க. முன்னெல்லாம் அதுக்கு பேர் ஃப்ரீ லீகல் எய்ட் அப்படின்னே வச்சுருந்தாங்க. அப்போ அந்த லீகல் எய்டு ஆஃபீஸுக்கு நீங்கள் போனீங்கன்னா, நீங்கள் உங்கள் வழக்கை பற்றி சொன்னீங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களே இலவசமாக வழக்கு பதிவு செய்வார்கள். வழக்கு பதிவு செய்வதற்கான வழக்கறிஞருக்கு உரிய கட்டணத்தை கொடுப்பார்கள். அது நிறைய ஃபீஸ் எதிர்பார்க்க முடியாது, பட் ஒரு மினிமல் ஃபீஸை கட்டாயமாக கொடுப்பார்கள். அப்போ இந்த பெண்மணி அவர்களை அணுகிற பொழுது வழக்கை கொடுத்து ஒப்பீனியன் கொடுக்க சொல்லுவாங்க. அதற்கு பிறகு இதுக்கு வழக்கு போடணும்னா வழக்குக்கு என்ன செலவாகுமோ அந்த கட்டணத்தை நம்முடைய இலவச சட்ட உதவி மையம் ஏற்றுக்கொள்ளும். சரி, எனக்கு 2 வீடு இருக்குது, எனக்கு ஒரு பங்களா, பெரிய பங்களா ஒன்று இன்னொரு இடத்துல வச்சுருக்கேன், இவ்வளவு இருந்துட்டு அடட ஓசியில் கேஸ் கிடைக்குது, அதனால் கேஸு பார்த்துக்க முடியுமே அப்படின்னு சொல்லி இலவச சட்ட உதவி மையத்துக்கு போகலாமான்னா அது போக முடியாது. வருமானத்திலே மிக குறைவான வருமானம் வாங்குகிற மக்களுக்குத்தான் இந்த இலவச சட்ட உதவி மையத்தின் உதவியை பெற தகுதி கிடைக்கும். எனவே இப்போ ஒரு மாதம் இவ்வளவுதான், ஒரு 1000-2000 சம்பாதிச்சுக்கக்கூடிய அத்தை கூலிகளாக இருக்கக்கூடிய மக்கள், அல்லது 1/2 ஏக்கரா, இப்போ எங்கிட்ட பேசின அந்த அம்மா மாதிரி 1/2 ஏக்கரா 1/4 ஏக்கரா வச்சுக்கிட்டு அதில் ஒரு சொத்து தகராறு அல்லது ஒரு பெண்ணுக்கு வர வேண்டிய சீதன பொருட்கள் திரும்ப வராமல், இப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இலவச சட்ட உதவி மையத்தை நாட முடியும். இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய மையம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி இன்றைக்கு அவர் உயர்நீதிமன்ற நீதிபதியாக கூட ஆகியிருக்காரு, டீகாராமன் சொல்லிட்டு. அவரோட பேரில் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் போய் முகாம் நடத்துவாங்க. எதுக்கு முகாம்? நீங்கள் கேஸை கொண்டாங்க அப்படின்னு சொல்கிறது இல்லை. அப்போ தான் நீங்கள் இலவச சட்ட உதவி மையத்தினுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, உங்களுக்கு உரிமைகள் என்னென்னு தெரிஞ்சால் தானே இந்த உரிமைக்காக போராடலாமான்னு தெரியும். ஆனால்
இங்கே நம்முடைய சட்ட உதவி மையம் என்ன பண்ணுது, அங்கங்கே போய் ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் ஒரு குறிப்பிட்ட பகுதியை தேர்ந்தெடுத்து ஒரு கல்லூரியோ பள்ளியோ அல்லது ஒரு முக்கியமான இடமோ பஞ்சாயத்து ஆஃபீஸு முன்னாலேயோ இந்த மாதிரியான ஒரு இடத்துல அவங்க ஒரு கூட்டம் போடுறாங்க. கூட்டம் போட்டு ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் மேலே இன்றைக்கு பெண்களுக்கு என்ன உரிமைகள் இருக்கிறது, நீங்கள் என்னென்ன கேட்க முடியும், சொத்தில் உங்களுக்கு உரிமை இருக்கிறதா, கல்வியில் ஈக்குவலான உரிமை இருக்கிறதா, உங்களுக்கு அடிப்படையான அரசியல் சாசனம் என்ன சொல்லுது, நீங்கள் எப்படி இதற்காக போராட முடியும், நீங்கள் யாரை கேட்கலாம், உங்களுடைய வருமானம் எந்த அளவிற்கு இருந்தால் நீங்கள் வந்து இலவச சட்ட உதவி மையத்தை அணுக முடியும், அதனால் நீங்கள் யார் அணுகணும் என்ன ஏது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்குறாங்க. அவங்க சொல்லும்போது தான் இந்த பெண்களுக்கே தெரியும், அடடா நமக்கு இந்த உரிமை இருக்கா அப்படின்னு தெரியும். சில இடங்களில் வாடகை கட்டுப்பாட்டு சட்டம் பற்றின ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்டை பற்றின கிளாஸஸ் எடுப்பாங்க. அந்த இடத்துல அங்கே சொல்லும்பொழுது தான் அங்கே வாடகைக்கு இருக்கிறவங்க சொல்லுவாங்க, எந்திரிச்சு சார் எங்கள் வீட்டில் கரண்ட்டை கட் பண்ணிட்டாரு சார், அவர் என்னை காலி பண்ண சொல்கிறாரு, காலி பண்ணலைன்னா கரண்ட்டை கட் பண்ணிவிடுவேங்கிறாரு, இல்லை தண்ணி பைப்பை மூடிடுறாரு சார், 5 குடம் கூட விடுறதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது சொல்லும்போது அப்படி பிடுங்கி விடுவதற்கு ஃபியூஸ் கட்டையை பிடுங்கிறதுக்கு அவருக்கு வந்து உரிமை கிடையாது, உங்களுக்கான உரிமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்னு நம்முடைய சட்ட உதவி மையம் அவர்களுக்கான உரிமைகள் என்னென்னு சொல்லுது. அப்போது ஒரு விஷயத்தில் சட்ட உதவி மையம் அவர்களுக்கு உங்கள் உரிமைகள் என்ன அப்படின்னு சொல்லுது. இரண்டாவதாக இதை தீர்ப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யலாம், யாரை அணுகலாம் அப்படின்னு நம்ம சொல்லுது. இன்னும் ஒரு ஜட்ஜ் இருந்தார், ஒரு உயர்நீதிமன்ற ஜட்ஜாக இருந்தார். அவர் பேர் அக்பர் அலி. அவர் மாண்பமை நீதிபதி அக்பர் அலி அவர்கள்லாம் வந்து அவரை தேடி வர்ற பெண்கள் பார்த்திங்கன்னா ஜீவனாம்சம் கிடைக்காம எத்தனையோ இஸ்லாமிய பெண்கள், அவங்களுக்கெல்லாம் வழிகாட்டுவார், அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி தருவார். சில இடங்களில் இந்த தாசில்தார்கிட்ட வந்து சர்டிஃபிகேட் வராது, வருமான சர்டிஃபிகேட் வராது, அதுக்கு கூட அங்கே லோக்கலில் இருக்கிற கோர்ட்டை பிடிச்சி அந்த கோர்ட்டிலிருந்து அவங்களுக்கு சொல்ல சொல்லி இது லீகல் எய்டு மேட்டர், இதில் நீங்கள் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுங்கள். அப்படி அந்த சட்ட உதவி மையத்தினுடைய வீரிய கரங்கள் எல்லைகளையெல்லாம் கடந்து மீறி நின்று மக்களுக்கு உதவுகிற ஒரு அமைப்பு. அப்போ இந்த அமைப்பை பயன்படுத்திக்க முடியும். அப்போ அந்த காஞ்சிபுரத்து அம்மா என்ன பண்ணணும், இப்போ அந்த நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய இலவச சட்ட உதவி மையத்துக்கு போய் ஒரு மனு கொடுக்கணும். ஐயா, நான் சாதாரணமான குடும்பம், எனக்கு 1/2 ஏக்கரா நிலம் இருக்குது, பக்கத்தில் இருக்கிறவர் என் நிலத்தை ஆக்கிரமிச்சிட்டாரு, அல்லது அந்த வரப்பை இந்த பக்கம் தள்ளி போட்டுட்டாரு, அல்லது என் சொத்தை வந்து பறிச்சுக்க முயற்சி பண்ணுறாரு, இந்த மாதிரி எந்த விஷயமோ அந்த பிரச்சனையை பற்றி எழுதி எனக்கு ஒரு தீர்வு வேணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டால் நிச்சயமாக இது பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு ஒரு வக்கீல் அப்பாயிண்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த வழக்கும் நடத்த முடியும். இது மட்டும் இல்லை, வெறும் ஏதோ மாவட்ட நீதிமன்றங்கள் இல்லை, உயர் நீதிமன்றங்களிலே இருக்கக்கூடிய வழக்குகளில் கூட சிறையில் இருக்கக்கூடிய கைதின்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு அவர் கொலை பண்ணிட்டு உள்ளே இருக்காரு, அவருக்கு வந்து பெயில் எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை, அவருடைய உரிமைகளை பெற்றுத்தரதுக்கு யாரும் இல்லைன்னா ஹைகோர்ட்டில் கூட நீதிமன்றங்களிலே வழக்கினை தாக்கல் செய்து கைதிகளுக்கு தேவையான நிவாரணம் பெற்றுக் கொடுப்பது. இப்போ ஒரு அபய நிலையம் இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு பிரச்சனை அப்படின்னா அந்த பெண்களுக்காக உதவுகிற ஒரு வழக்கரமாக, இடக்கரமாக, உதவிக்கரமாக இருப்பது நம்முடைய சட்ட உதவி மையம். ஆக இந்த மையத்தினை நாம் பயன்படுத்தி கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். இது நான் சொல்கிறது சமுதாயத்தின் அடித்தட்டிலே இருக்கிற மக்கள் தங்களுக்கு தேவையான உரிமைகளை பெற நீங்கள் செல்ல வேண்டிய இடம் வந்து கட்டாயமாக எல்லா மாவட்டங்களிலும் இருக்கின்ற மாவட்ட உரிமையியல் நீதிமன்றத்துக்கு செல்லுங்க. அதே போல் சென்னையில் இன்றைக்கு ஹைகோர்ட் இருக்கக்கூடிய இடம் எல்லாருக்குமே தெரியும், அது வந்து பாரிஸ் என்று சொல்லப்படுகிற இடத்துல இருக்குது. அந்த நீதிமன்ற வளாகத்திற்குள்ளேயே தான் வந்து மாவட்ட உரிமையியல் நீதிமன்றமும் இருக்குது. நீங்கள் அங்கே போய் இந்த விஷயம் குறித்து கட்டாயமாக நீங்கள் உங்கள் மனுவாக கொடுக்கிற பட்சத்தில் உங்களுக்கு உரிய பலன் கிடைக்க பெறும். எனவே இந்த வாய்ப்பை நழுவ விடக்கூடாது. சட்ட உதவி மையம் இன்றைக்கு வந்து ஒரு லீகல் எய்டு கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக ஒரு பெண்ணுடைய நியாயமான கோரிக்கைகள் வலுவிழந்து போயிடக்கூடாது, அவளுக்கு உரிமை கிடைக்காம போயிடக்கூடாது என்பதற்காக வந்து அந்த வழக்கு வந்து ஹுசைனா ராபீகம் என்கிற வழக்கில் வந்து லீகல் எய்டுங்கிறது ரொம்ப மஸ்ட்டுன்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் நீங்கள் உரிமைகளை பெறுவதற்கான அனைத்து உதவிகளையும் நம்முடைய இலவச சட்ட உதவி மையம் கட்டாயமாக செய்வோம். நம்பிக்கையோடு நீங்கள் செல்ல வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய சூழலில் நம் மனம் பல சஞ்சலங்களுக்கு ஆளாகின்றது. எனவே இவற்றில் இருந்து நம் மனதை எவ்வாறு நாம் தெளிவாக பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் மனநல நிபுணர் டாக்டர் பதூர் மொஹிதீன் அவர்கள். நாம் வீடியோலே வாழ நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே.
வணக்கம் நேயர்களே, அன்பார்ந்த நேயர்களே, நாம் குழந்தையினுடைய அறிவுத்திறனை குறைக்கின்ற காரணிகள் என்னவென்றால், நாம் மேற்கூறிய பார்த்துவிட்டோம். லெண்ட் என்பதை காரியம், அதனுடைய விளைவுகளையும் நாம் பார்த்துவிட்டோம். இப்போது நாம் பார்க்க இருப்பது அது மட்டுமல்ல, பொதுவாக உணவுகளில் எவ்வாறு நம்மை அதை பாதிக்கின்றது, அறிவுத்திறனை குறைக்கின்றது என்பதையும் பார்ப்போம். அதாவது சில பேர் என்ன செய்கிறார்கள் என்றால், மான், அதாவது முயல் போன்ற மிருகங்களை கூட வேட்டையாடி அவர்கள் உண்ணுகிறார்கள். அது ஒரு வேடிக்கையாக, ஒரு விளையாட்டாக, ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கொள்கிறார்கள். அவ்வாறு தான் அது வின்காஸ்டன் இந்த இடத்தில் ஒரு 3 வாலிபர்கள், அவர்கள் எப்பொழுதுமே ஒவ்வொரு வாரமும் சனி ஞாயிறு அன்று அங்கு சென்று விடுவார்கள். அங்கு வேட்டையாடி மான், முயல் போன்றவைகளை அவர்கள் வேட்டையாடி அதை சமைத்து சாப்பிட்டு வழக்கம். கொஞ்ச காலமாக அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். கடைசியில் என்ன ஆயிற்று, அவர்கள் 25 வயது வரத்துக்குள்ளே அவர்களுக்கு மூளையில் பழுது ஏற்பட்டு அவர்கள் அதாவது சைக்கோசிஸ் அதுபோல் ஒரு சித்தப்பிரமை போல பிடித்தவர்கள் ஆகிவிட்டார்கள். அதே நேரத்தில் மூளை மழுங்கு திறன் வந்துவிட்டது. ஆகவே அவர் மூளை மழுங்கிவிட்டது, மனநிலை மாறிவிட்டது. அதுக்கெல்லாம் காரணம் அந்த உணவுகளில் உள்ள புரோட்டீன் பயான் என்ற ஒரு பொருள் இருக்கின்றது. அந்த நச்சு பொருள் தான் மூளையை பாதித்து, மூளையினுடைய மெமரி சென்டர், அதாவது ஞாபக சக்தி அத்தனையும் பாதித்து, மூளையுடைய செல்களை அரித்து அவர்களை அது இளம் வயதிலே அவர்களை ஒன்றுமில்லாத ஆக்கிவிட்டது. ஆகவே என்ன சொல்லுகிறான் என்றால், இதுபோல நாம் உணவுகளை, மாமிசங்களை நாம் உண்பதற்கு மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். விளையாட்டுத்தனமாக நாம் இருக்கக்கூடாது. வேட்டையாடி உண்போம் என்று நடந்து கொண்டிருக்கின்றது, அவையெல்லாம் விட்டுவிடுவோம் என்றால் இதுபோல் ஒரு ஆபத்தான நிலைக்கு நாம் வந்துவிடக்கூடாது. ஆகவே இதுபோல் நச்சுப்பொருட்களை நாம் தவிர்ப்பது நல்லது. அது மட்டுமல்லாமல் நாம் குழந்தைகளை பார்க்கின்றோம். அதாவது உணவுப் பொருள் இருக்கின்றது. உணவுப் பொருள்களே சில பொருள்கள் நமக்கு நன்மை செய்கின்றன. பொதுவாக குழந்தைகளுக்கு பேதி வருகின்றது. பேதி வரும்போது நாம் என்ன செய்கின்றோம், குழந்தைகளுக்கு அந்த பேதி ஆகும்போது குழந்தைகளுக்கு சில நேரங்களில் அதுவும் மூளையை பாதிக்கின்றது. அதுவும் குழந்தையினுடைய காக்னிஷன், அறிவுத்திறனை குறைக்கின்றது. அடிக்கடி பேதியானால் நாம் உடனே என்ன செய்ய வேண்டும் என்றால், அதை உணர வேண்டும். குழந்தை அது நோஞ்சான் போல் இருக்கின்றது, வயிறு மட்டும் ஊதிக்கொண்டிருக்கின்றது, வெயிட் ஏறவில்லை. குழந்தைக்கு வயதுக்கேற்றபடி குழந்தையினுடைய வெயிட் ஏற வேண்டும். அந்த வெயிட் ஏறுவதில்லை. குழந்தை நோஞ்சானாக இருக்கின்றது, நன்றாக சாப்பிடுகின்றது. ஆனால் குழந்தை ஒல்லியாக இருக்கின்றது, வயிறு உப்புசமாக இருக்கின்றது வைத்துக்கொள்வோம். நாம் அதை சாதாரணமாக விடக்கூடாது. அது சீலியாக் டிசீஸ் என்ற ஒரு நோய் இருக்கும். அந்த நோய் உள்ள குழந்தைகள் தான் பொதுவாக எவ்வளவுதான் உண்டாலும் அது உடல் பருமன் வராது, மெலிந்து கொண்டே தான் இருக்கும், அடிக்கடி பேதியாகும், வயிறு வீங்கி கொண்டிருக்கும். அந்த குழந்தைகளுக்கு உணவில் கட்டுப்பாடு வேண்டும். ஏனென்றால் அது கூட குழந்தையினுடைய அறிவுத்திறனை குறைக்கின்றது. ஆகவே குழந்தைகளுக்கு அது குளுட்டான் என்ற ஒரு பொருள் இருக்கின்றது. நாம் குழந்தைகளுக்கு பார்க்கின்றோம், ஓட்ஸ் கொடுக்கின்றோம். எல்லோரும் ஓட்ஸ் சாப்பிடுகின்றோம். ஓட்ஸ் என்பது நமக்கு சாதாரண ஒன்று, எல்லோருக்கும் தெரியும் ஓட்ஸ் என்றால். ஆனால் இதுபோல் குழந்தைகளுக்கு நாம் அந்த ஓட்ஸில் வாங்கும் பொழுது பார்த்து வாங்க வேண்டும். குளுட்டமேட் என்ற ஒரு பொருள் இருக்கும். அந்த பொருள் உள்ள ஓட்ஸை வாங்கக்கூடாது. எல்லா ஓட்ஸ்லையும் இருக்கும் குளுட்டமேட் என்ற ஒன்று இருக்கும். அதில் நாம் பார்த்து வாங்க வேண்டும். குளுட்டமேட் ஃப்ரீ என்ற ஒரு ஓட்ஸும் உண்டு. ஓட்ஸ் கடையில் வாங்கும் பொழுது குளுட்டமேட் ஃப்ரீ என்ற இருக்கின்றதா, அந்த லேபிள் இருக்கின்றதா பார்க்க வேண்டும். குளுட்டமேட் ஃப்ரீ என்றால் அந்த ஓட்ஸை நாம் வாங்கி அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். குளுட்டமேட் உள்ள ஓட்ஸை கொடுத்தால் இன்னும் அதிகமாகும் குழந்தைகளுக்கு. ஆகவே நாம் வாங்கும் பொழுது குவாக்கர் ஓட்ஸ் இருக்கின்றது, அதிலே வருகின்றது இப்பொழுது ஃப்ரீ, குளுட்டமேட் ஃப்ரீ என்று. குளுட்டமேட் தான், அந்த குளுட்டமேட் என்ற பொருள் தான் அந்த குழந்தைகளை பாடாய்படுத்துகின்றது. ஆகவே நாம் வாங்கும் பொழுது மிக தெளிவாக இருக்க வேண்டும். ஒருவேளை குழந்தைக்கு நாம் கொடுத்து வருகின்றோம், பேதி ஆகின்றது, நமக்கு தெரியவில்லை, அதுக்காக நாம் ரொம்ப அலைய வேண்டியதில்லை. மிக சிறிய சாதாரண ஒரு பாட்டி வைத்தியம் உண்டு. பாட்டி வைத்தியம் என்று பெயர், ஆனால் அதை கூறுகின்றவர் ஜேம்ஸ் ஸ்டாக்மன், அதை தலைவர் கூறுகின்றார். ஆராய்ச்சி கட்டத்தினுடைய ஆராய்ச்சி கூடத்தின் தலைவர் கூறுகின்றார். என்ன கூறுகின்றார் என்றால், கிரீன் பனானா, அன்ரைப் கிரீன் பனானா என்று கூறுகின்றார். பழுக்காத கிரீன் பச்சை கலர் வாழைப்பழம். அதை நாம் சமைத்து கொடுத்தோம் என்றால் அது உடனடியாக பேதி நிற்குமாம். பார்த்தீர்களா நேயர்களே, எவ்வளோ அருமையாக கூறுகின்றார்கள் என்று பாட்டி வைத்தியத்தை. ஸோ அதுபோல் நாம் பேதி ஆகும்போது இதை கொடுக்கலாம், கண்டிப்பாக கொடுக்கலாம் என்று தைரியமாக சொல்லுகின்றார். அது குழந்தைகளுக்கு பேதி நன்றாக நின்றுவிடும் என்று கூறுகின்றார்.
சிஜெல்லா என்ற ஒரு நோய் இருக்கின்றது. குழந்தைகளுக்கு வரக்கூடிய பேதியில் மோசமான பேதி என்று ஒன்று இருக்கின்றது. குழந்தை ரொம்ப தொங்கிவிடும். அந்த பேதிக்கும் நாம் இந்த அன்ரைப்டு கிரீன் பனானாவை நாம் கொடுக்கலாம் என்றும் கூறுகின்றார். அதே நேரத்தில் பீட்ரூட் குழந்தைகளுக்கு பொதுவாக அவாய்ட் பண்ணுவது நல்லது. ஏனென்றால் பீட்ரூட் என்பது சில குழந்தைகளுக்கு அயன் டெஃபிஷியன்சி அனீமியா உள்ள குழந்தைகளுக்கு அந்த பீட்ரூட் வந்து ப்ளீடிங்கை அதிகப்படுத்துகின்றது. யூரின்லாம் எல்லோ கலர் மஞ்சளாக போயிட்டுருக்கும், ரெட்டாக போயிட்டுருக்கும். ஆகவே நாம் பீட்ரூட் கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு பார்த்து கொடுக்க வேண்டும். குழந்தைகளுக்கு கூடிய மட்டும் நாம் பீட்ரூட்டை அவாய்ட் பண்ணுவது மிக மிக நல்லது. ஏனென்றால் அதில் இதுபோல் சில காரணிகள் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இதை வைத்துக்கொள்வோம், வேறு என்ன நாம் குழந்தைகளுக்கு நாம் இதுபோல் நாம் கொடுக்கலாம் என்றால், குழந்தைகளுக்கு உடைய உணவுகளில் பார்க்கும் பொழுது நாம் பொதுவாக அதாவது வீட்ஸ், இந்த சிலியாக் டிசீஸ் உள்ள குழந்தைகளுக்கு வீட்டை குறைக்க வேண்டும். பார்லி இந்த இரண்டையும் நாம் தவிர்க்க வேண்டும். வீட் அண்ட் பார்லி இந்த ரெண்டு தான் அது குழந்தைகளுக்கு ஆகாத ஒன்று. இதை தவிர்த்து மில்க், இதை தவிர்த்து நாம் கொடுத்தோம் என்றால் அந்த குழந்தைகளுக்கு நிச்சயமாக அந்த சிலியாக் டிசீஸ் என்ற ஒரு நோயிலிருந்து நாம் குழந்தைகளை மிக விரைவில் குணப்படுத்தலாம். குழந்தைகளுடைய வெயிட் அதிகமாக இருக்கும். நாம் தெரியாதனால் நாம் அதை மறுபடியும் நாம் கொடுத்து கொண்டே இருக்கின்றோம். கடைசியில் நாம் அந்த குழந்தை பின்பு நாம் யோசிக்கின்றோம். ஆகவே ஆரம்பத்திலே நாம் குழந்தை பேதியாக இருக்கின்றது, அடிக்கடி பேதியாகின்றது வரும்போது நாம் சிறிது நாம் யோசிக்க வேண்டும். ஏனென்றால் அது கூட குழந்தையினுடைய அறிவுத்திறனை பாதிக்கின்றது. வளர்கின்ற பருவத்தில் அறிவுத்திறன் வளர்கின்ற நேரத்தில் பெரியவர்கள் ஆன பிறகு பரவாயில்லை, ஆனால் இப்போ டெய்லி வளர்கின்றது. குழந்தைகளுக்கு அறிவுத்திறன் தினம் வளர்கின்றது, தினம் மாற்றம் ஏற்படுகின்றது. அப்படி இருக்கும் பொழுது இதுபோல் நோய்கள் வந்து அதுகளை அதாவது கெடுத்துவிடக்கூடாது என்று தான் நாம் சொல்கின்றோம். ஆகவே நாம் அதை பார்த்துக்கொள்ளும் என்றால் நம்முடைய குழந்தைகளை நல்ல குழந்தைகளாக எளிதாக நாம் குழந்தைகளை கஷ்டமில்லாமல் அந்த குழந்தைகளை வளர்த்து விடலாம். நல்ல ஒரு குழந்தையாக, அறிவுள்ள குழந்தையாக, திறமையான குழந்தையாக நாம் அதை வளர்க்க முடியும். ஆகவே நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோமாக. அது மட்டும் இல்லாமல் அதை வைத்துக்கொள்வோம், பேதி வைத்துக்கொள்வோம், சரி பரவாயில்லை. சில குழந்தைகள் என்ன செய்கின்றது என்றால் ரொம்ப முரண்டு பிடிச்சாலும், அதாவது டெம்பர் சொல்கிறது, ரொம்ப முரண்டு பிடிச்சி அழுதுகிட்டே இருக்கும். அது வேண்டுமென்று கேட்கும், பால் எனக்கு வேண்டுமென்று கேட்கும் அந்த குழந்தை. அப்போ என்ன பண்ணுறது? குழந்தைக்கு எனக்கு அதுதான் வேண்டும் என்று கேட்கும். குழந்தை கொடுக்க முடியுமா? முடியாது. நோயுள்ள குழந்தை கொடுப்பதை நாம் தவிர்க்க வேண்டும். அந்த நேரத்தில் குழந்தை அடம்பிடிக்கும். அப்போது என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் உடனே என்ன பண்ணுகின்றோம்? குழந்தை அழுவதை பார்த்து எடுத்து கொடுத்துருக்கிறோம். ஏன்னா சில குழந்தைகள் அழும் பொழுது மூச்சு நின்றுவிடும். அதை பார்த்து நாம் பயந்து விடுவோம். அதாவது பிரெத் ஹோல்டிங் ஸ்பெல்லுன்னு சொல்லுவோம். அதை ரொம்ப அழும்போது அப்படியே மூச்சு நின்றுடும். இதுக்கு பயந்து நாம் அந்த குழந்தையை அளவிடுவதே இல்லை. அதை குழந்தை அழுதுட்டால் உடனே அது கேட்டதை கொடுத்து விடுவோம். ஏனென்றால் அப்பொழுது தான் நமக்கு பயம். அப்படி அல்ல. குழந்தை அழும்போது நாம் ரெண்டு இதை கவனிக்க வேண்டும். குழந்தை அடம்பிடித்து அழுகின்றது, அதாவது அழும்போது அப்படி மூச்சு நின்று வருகிறது என்று வைத்துக்கொள்வோம். அந்த நேரத்தில் அதற்கு நோய் இருந்தால், அதாவது கார்டியாக் டிசீஸ் இருந்தால் ஒழிய நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை எப்படி கண்டுபிடிப்பது? அந்த குழந்தை அழும்பொழுது அது உடல் வந்து நீளமாகும். அவனுடைய முகம் வந்து ப்ளூ கலரில் ஊதா நிறத்தில் லேசாக ஊதா நிறத்தில் மாறும். அவ்வாறு மாறினால் நாம் கண்டிப்பாக மருத்துவரிடம் அந்த குழந்தையை அழைத்து செல்ல வேண்டும். என்றால் அதில் ப்ராப்ளம் இருக்கிறது அந்த குழந்தைக்கு. இன்னொன்று, அதே அழும், மூச்சு நிற்கும், ஆனால் குழந்தைக்கு ஊதா நிறம் வராது. அந்த ஊதா நிறம் வந்தால்தான் நாம் இமீடியட்டாக மருத்துவரிடம் அழைத்து செல்ல வேண்டும். ஊதா நிறம் வரவில்லை என்றால் அது குழந்தை அதையே அது ஒரு பழக்கமாக்கி கொள்ளும். ஆகவே நாம் அந்த குழந்தை அழும்பொழுது நாம் அதை பார்க்கக்கூடாது. மூச்சு நின்றுவிடும் என்று பயம் வேண்டாம். புழுவாக இருந்தால் நாம் பயப்பட வேண்டியதுதான். ஊதா நிறம் வரவில்லை என்றால் கண்டிப்பாக நீ பயப்பட வேண்டாம். நீங்கள் பயந்தால் அந்த குழந்தை உங்களை அதனுடைய இஷ்டத்துக்கு அது வந்துவிடும். ஏனென்றால் டெம்பர் உள்ள குழந்தைகள் பிற்காலத்தில் பெற்றோர்கள் சொல்லை கேட்காது, தாந்தோணித்தனமாக அது வளர ஆரம்பிக்கும். ஆகவே அந்த குழந்தைகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை நாம் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். என்றால் அந்த குழந்தை ரொம்ப பார்த்துக்கிட்டே இருக்கணும். அழுது அப்படியே மூச்சு நிற்கும், நம்ம கண்டுக்கவே கூடாது, பேசாமல் இருக்கணும். அந்த குழந்தை தானாக கீழே நிலைமைக்கு வந்துவிடும், சரியான நிலைக்கு வந்துவிடும். அதுக்கு பேர் தான் அதாவது பிளான்ட் இக்னோரிங் என்று பெயர். இதைத்தான் ஜேம்ஸ் வாட்ஸ்மேன் என்று சொன்னார். அது பிஹேவியர் தெரப்பி, த ஃபாதர் ஆஃப் பிஹேவியர் மெடிசின் என்று அவரை கூறுகின்றோம், வாட்ஸ்மேன். ஸோ அவர் என்ன சொல்கின்றார்? அவர் தான் இதை கூறுகின்றார். அது மாதிரி குழந்தை அதுபோல் அழும்போது பிஹேவியரை எப்படி நாம் அதை கட்டுப்படுத்த வேண்டும், குழந்தைகளை எப்படி ஷேப் பண்ண வேண்டும், ஒரு நல்ல ஷேப்பிங் கொண்டு வர வேண்டும். குழந்தை ஒரு ஒழுக்கமுள்ள குழந்தையாக,
ஒரு அறிவுள்ள குழந்தையாக, ஒரு சிறப்பான குழந்தையாக கொண்டு வர வேண்டும் என்றால் இதுபோல் நாம் சில யுக்திகளை கையாள வேண்டும். அந்த குழந்தைகள் நாம் பிளான்ட் இக்னோரிங், எதுவும் பேசக்கூடாது, கம்முன்னு இருக்கணும், பேசாமல் இருக்கணும், கண்டுக்கக்கூடாது. அது பாட்டில் அழுவும், மூச்சு நிற்கும், திருப்பி அந்த குழந்தை மறுபடியும் சாதாரண நிலைக்கு வந்துவிடும். ஆகவே நாம் அதை ஃபாலோ பண்ண வேண்டும். இதை திருப்பி திருப்பி ஃபாலோ பண்ணோம் என்றால் ஒரு ஸ்டேஜில் என்ன செய்யும், அந்த குழந்தை மேற்கொண்டு அழுதுகிட்டு தான் இருக்கும். நீங்கள் பிளான்ட் இக்னோரிங் இருந்தால் கூட அந்த குழந்தை மறுபடியும் அழுது கொண்டே இருக்கும். முரண்டு பிடித்தாலும் எனக்கு அது வேண்டும் என்று. அப்பொழுது கூட நாம் என்ன செய்ய வேண்டும், பேசாமல் இருக்க வேண்டும். பிளான்ட் இக்னோரிங்கை நாம் ப்ரொலாங் பண்ண வேண்டும். ப்ரொலாங் பண்ண வேண்டால் அந்த குழந்தை மறுபடியும் சரியான நிலைக்கு வந்து விடுமாம். இந்த யுக்தியை கையாள வேண்டும் என்று கூறுகின்றார் பிஹேவியர் மெடிசனில். அப்படி இல்லை என்றால் சில பேர் என்ன செய்வார்கள் என்றால், அதாவது குழந்தைக்கு ஏதாவது ஒன்று கேட்டாலும் எனக்கு இது வேணும் என்றாலும் இல்லை வேண்டாம், நாம் என்ன சொல்லுவோம், வேண்டாம் என்று சொல்லுவோம். அதுக்கு பதிலாக சரி இப்போ நான் இதுக்கு தரேன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு வருது, நான் டூர் போகணுன்னு கேட்குது, அப்பா நான் டூர் போகணும் எனக்கு பணம் கொடுங்கன்னு கேட்குது. நமக்கு கொடுக்கறதுக்கு வசதி இல்லைன்னு வைத்துக்கொள்வோம். நம்ம என்ன சொல்லுவோம், குழந்தையை போக வேண்டாம் என்று கொள்வோம். அந்த குழந்தை மரண பிடிக்கும் ஆளும் ஒரே பேஜார் பண்ணிக்கிட்டே இருக்கும், வந்து எனக்கு போகணும் சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் பிளான்ட் இக்னோரிங்கை ஃபாலோ பண்ண வேண்டும். அந்த பிளான்ட் இக்னோரிங் வரும்போது சிறிது நேரத்தில் அது மறுபடியும் என்ன செய்யும், திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்கும். நாம் பேசாமல் இருந்து கொண்டே இருக்க வேண்டும், அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்க வேண்டும். அதுதான் செய்ய வேண்டிய ஒழிய நான் உன்னை அங்கே போக வேண்டாம், நான் உன்னை இங்கே கூட்டு போகிறேன்னு சொல்லக்கூடாது. குழந்தை ஊட்டிக்கு போகணும்னு கேட்கின்றது, நாம் என்ன சொல்கின்றோம், ஊட்டிக்கு போக முடியாது, நான் உன்னை பீச்சுக்கு கூட்டு போகிறேன் என்று சொல்லக்கூடாது. நான் அப்படி சொல்லணும் என்றால் அந்த குழந்தை இன்னொரு நேரத்தில் இன்னொன்றை மனதில் வைத்து இன்னொன்றை கேட்கும், நாம் அதுக்கு அடிமையாக விடுவோம். ஆகவே அந்த குழந்தைகளுக்கு நாம் பிளான்ட் இக்னோரிங்கை தான் ஃபாலோ பண்ண வேண்டுமே தவிர வேறு ஒன்றை நாம் ஆஃபர் பண்ணக்கூடாது. இதுபோல் சில யுக்திகளை கையாளணும் என்றால் அந்த குழந்தையை அடிக்காமல், குழந்தைக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்காமல், குழந்தையை சைக்காலஜிக்கல் மூலமாக அந்த குழந்தையை புரிய வைக்க வேண்டும். நாம் புரிய வைத்து நம் குழந்தைகளையும் சிறப்பான குழந்தைகளாக மாற்றுவோமாக. நன்றி, வணக்கம்.